வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாகவே புத்தரை பற்றி ஒரு காணொளி தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. ஆனால் அதை தயாரிப்பதற்கான துணிச்சல் எனக்கு வரவில்லை. நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறோம். புத்தரை பற்றி எல்லாருக்கும் நிறைய தெரியும். வேறு இதில் நான் என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு யோசனை ஒரு காரணம். ரெண்டாவது, புத்தரை பற்றி சரியாக நம்மளால் ப்ரெசன்ட் பண்ண முடியுமான்ற ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு என் மீதே எனக்கு இருந்தது. இருந்தாலும் இயன்றவரை அவருடைய வாழ்க்கையையும் தத்துவத்தையும் இந்த காணொளியில் வழங்க விரும்புகிறேன். புத்தரை பற்றி தமிழில் பொறுத்த வரைக்கும் உவே சாமிநாதர் எழுதியிருக்கிறார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கௌதம நீலாம்பரன் எழுத்தாளர் ஒரு அருமையான வால்யூம் எழுதியிருக்கிறார். நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவரை பற்றி. அப்படி எழுதினாலும் கூட தமிழிலே அம்பேத்கருடைய புத்தமும் தம்மமும் என்ற நூலானது மொழிபெயர்ப்பாகி வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் தன்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து புத்தருடைய தர்மத்தையும் புத்தருடைய வாழ்க்கையையும் சுருக்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்னாலேயே நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அயோத்திதாச பண்டிதர் புத்தர் குறித்து எழுதியது மட்டுமல்ல, ஒரு புத்த இயக்கமாகவே ஒரு இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறார். அவர் தான் இந்த பூர்வ பௌத்தன், தமிழ் பௌத்தம் போன்ற தத்துவ கருத்தாக்கங்களை தமிழகத்தில் பௌத்தத்தினுடைய ஒரு ஒரு பரவலை மேற்கொள்ள முயற்சி செய்தார் அந்த காலகட்டத்தில் என்று கூட நாம் சொல்லலாம். அம்பேத்கருடைய நூலை படிக்கும்பொழுது எனக்கு என்ன ஒரு ஒரு இது கருத்து கிடைக்குது என்றால், அவர் இந்த ஜோடனைகளான கதைகளை எல்லாம் பெரும்பாலும் கழட்டி விட்டார். ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்க முடியுமோ அப்படி அவருடைய வாழ்க்கை முறையை அவர் வைத்திருக்கிறார். ரொம்ப நேர்த்தியாக, அழகாக, எளிமையாக அவர் கொடுத்திருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் எல்லா புத்தகமே அப்படி தான். அதில் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லணுனாக்கா கௌதம நீலாம்பரனுடைய புத்தகத்தை வாசிக்க இருந்தது. ரொம்ப கடுமையாக வேலை பார்த்து எக்ஸ்டென்சிவாக அது இந்த புத்தகம் அது புத்த பிரான் அப்படின்னு முன்னால் ஒரு தொகுப்பு இதில் தொடரே எழுதினார் போல இருக்கு. அது எழுதியிருக்கிறார். ரொம்ப ஸ்டைல் எடுத்து எழுதியிருக்கிறார். கிமு 563 கபிலவஸ்து என்ற நகரில் பிறந்தவர் தான் சித்தார்த்தன் என்பது நமக்கு தெரியும். அவருடைய தந்தை சுத்தோதனர் என்பதும் மகாமாயா அன்னை என்பதும் கூட அறிந்த விஷயம்தான். ஸ்கூல்லேருந்தே படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் அவங்க பலவிதமான தவங்கள் இருந்ததாகவும், ஒரு நல்ல குழந்தை எப்போ பிறக்குமான்னு அவங்க காத்திருந்ததாகவும், அந்த மாதிரி நிறைய அதற்கான பூசைகள்லாம் செய்ததாகவும் கதை இருக்கிறது. புத்தர் பிறந்தவுடனேயே அங்கே ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், குறி சொல்லுபவர்கள், ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் என்ன கணித்தார்கள் என்றால், இந்த குழந்தை ஒன்று மிகப்பெரிய மகாராஜனாக மாறும், இல்லை என்றால் இவர் ஒரு பெரிய துறவியாக மாறி உலகத்திற்கே தர்மத்தை போதிப்பார் என்று அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் புத்த வரலாற்றிலே குறிப்பிலே இருக்கிறது. ஒன்று அவர் அப்படி போகணும், இல்லை இப்படி போகணும். ஆனால் பெரும்பாலும் அவர் துறவியாகி உலகத்திற்கு தர்மத்தை போதிக்கின்ற வாய்ப்புத்தான் அதிகமாக இருக்கின்றது என்று நிறைய பேர் கணித்தார்கள். இவரை பார்ப்பதற்காக பல்வேறு முனிவர்களெல்லாம் கூட வந்துட்டு போகிறாங்க. வருங்காலத்தில் ஒரு பெரிய மகானாக மாறவிருக்கின்ற இந்த குழந்தையை தரிசிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றெல்லாம் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து சொல்லி வாழ்த்துக்கிறார்கள். அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தை சாமியாராக மாற்றக்கூடாதுக்காக அதை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக ஒரு ஒரு சூழலில் வளர்க்குறாங்க. வழக்கப்படி ஒரு 6-7 வயசில் தான் பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த புரோகிதர்கள்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய ஒரு 6 பிராமண புரோகிதர்களை வரவழைச்சு அவருக்கு ஃபார்மல் எஜுகேஷன் கற்றுக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தியானம், மெடிடேஷன்லாம் பரத்வாஜர் என்ற முனிவரிடம் கற்றுக்கொள்கிறார். இந்த பரத்வாஜர் என்ற பெயர்லாம் தொடர்ந்து வேத கால வரலாற்றில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெயர்கள். அதே போல் ஒரு 7 வயசுக்கு பிறகு சில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வரவழைச்சு அவருக்கு வில் வித்தை, வாழ்வீச்சு, இந்த சத்திரிய குல தர்மத்தை காப்பாற்றக்கூடிய போர் முறைகள் அனைத்தையும் அவர் கற்றுக் கொடுக்குறாங்க. மகாமாயா என்ன பண்ணிடுறாங்க, அன்னை
அவர் அவதரித்த அவர் பிறந்த 7வது நாளே வந்து அவர்கள் வந்து உடல்நலம் குன்றி மரித்து விடுகிறார்கள். மற்றும் ஒரு மனைவி சுத்தோதனருக்கு இருந்தார்கள். அவங்க தான் இந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஆக்சுவலி கௌதமர் என்ற பெயர் வந்து குடும்ப பெயர். சித்தார்த்தா என்பதுதான் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். கௌதம சித்தார்த்தன் என்று அழைக்கப்பட்டார். இந்த ராஜகுமாரன் சொல்லும் பொழுது அது ஒரு சின்ன கிளான், ஒரு இனக்குழுவாக இருந்த ஒரு சாக்கிய இனக்குழு அந்த ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விதமான ஒரு டெமோக்ரஸி அங்கே இருந்திருக்கு அந்த குழுக்களுக்குள்ள. அந்த சமயத்தில் அரசராக இருந்தவர் வந்து சுத்தோதனர். சாக்கிய குழுவில் அவங்க இனத்துக்காக ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்களாம். ஒரு ஜாதி சங்கம் மாதிரி இன சங்கம் ஒன்று இருந்தது. அந்த சங்கத்தினுடைய கட்டளைகள் படி தான் ராஜா கூட நடக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஒரு மதம் இருக்கிறது, ஒரு இனம் இருக்கிறது, அது வந்து ஒரு சங்கம் வச்சுருக்கு. அது என்ன கட்டளைகள் இடுதோ அது பெரும்பாலும் வந்து தர்மத்தை மீறி ஒரு கட்டளையை கொடுக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். புத்தரை வந்து அவங்க ரொம்ப சேஃபாக வச்சுருக்கிறார் அவங்க அப்பா. இவனை வந்து சாமியாராக ஆயிடக்கூடாது. சத்திரியன் வந்து ஒரு சன்னியாசாக மாறி அப்புறம் போயிட்டானா இந்த ராஜ்யத்தை ஆள்வது யார் என்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. இளம் வயதில் இருந்த கௌதமர் பெரும்பாலும் வசதியான மகிழ்வு தரக்கூடிய சூழலில் தான் வளர்க்கப்பட்டார். இளம் கௌதமனுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் கழிந்து கொண்டிருந்த போதிலும் அவர் அவ்வப்பொழுது தியானங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சில குருமார்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்ககிட்ட கற்றுட்டு மெடிடேட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தந்தைக்கு அது பிடிக்கவே இல்லை. இதற்கிடையில் இவருக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று யசோதரை என்ற பெண்ணை வந்து மனம் முடிக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. யசோதரை வந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஒரு என்ன வைக்கிறாங்க, இந்த சுயம்வரம் வைக்கிறாங்க. சுயம்வரத்தில் போன உடனே வந்து நிறைய மன்னர்கள்லாம் வராங்க, இளவரசர்லாம் வராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கௌதமரை ரொம்பவும் பிடிச்சி போகுது. அதனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அக்கார்டிங் டு அம்பேத்கர் என்னன்னாக்க அந்த மன்னர்களெல்லாம் வந்து இல்லை, இவர் வந்து ஒரு போட்டியிலையாவது வின் பண்ணணும், சும்மா வந்த உடனே வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், எந்த தகுதியின் அடிப்படையில் யசோதரை கௌதமரை வந்து தேர்ந்தெடுத்தார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சில போட்டிகள்லாம் வைக்கிறதாகவும், அது வாழ்வீச்சு, அப்புறம் அம்பு எய்வது, இம்மாதிரியான சத்திரிய குலத்துக்கான சில போட்டிகள் எல்லாம் வைத்ததாகவும், அதிலெல்லாம் வந்து புத்தர் வந்து 100 out of 100 வாங்கி முன்னுக்கு வந்துடுறதாகவும் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய எவிடன்ஸ்லாம் நம்ம கேட்க முடியாது. யசோதரையை திருமணம் முடித்துக் கொள்கிறார். அதன் விளைவாக அவருக்கு குழந்தை ஒன்று பிறக்குது. வயசு ஆயிடுச்சு. 16 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கு காலங்கள். இப்படியாக காலம் கழித்து கொண்டிருந்த புத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாக்கிய குலத்துடைய சங்கத்திலும் உறுப்பினராகிறார். அந்த சாக்கிய குல சங்கத்தின் வழிமுறைகளின் படி தான் வந்து ராஜா கூட ஆட்சி செய்ய வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சங்கம் அது. அந்த காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது. புத்தர் கிட்டத்தட்ட 28-29 வயசு ஆயிடுச்சு. அந்த கட்டத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுனாக்க, இவர்களுக்கும் கோலியன்னு சொல்லக்கூடிய இன்னொரு இனத்தவர்களுக்கும் ஒரு நதிநீர் பிரச்சனை வருகிறது. இங்கே ரோகிணி ஆறு என்று ஒன்று ஓடுகிறது. இந்த நீர் பங்கீடில் வந்து 2 தரப்புக்கும் பிரச்சனை வந்துடுகிறது. அன்றைக்கி தொடங்கின பிரச்சனை இனி வரைக்கும் நமக்கு முடியலன்னு தெரியுது. இந்த நதிநீர் பிரச்சனை வந்ததுனால அவங்க கோலியர் இனம் வந்து தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ அவர்கள் மீது நம்ம போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை வந்து இவங்க சாக்கியர்கள் எடுக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து புத்தர் இருக்கிறாரு. புத்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம போரிடக்கூடாதுன்றார். புத்தருக்கு ஏற்கனவே இந்த நான் வயலன்ஸ், அகிம்சை மீது ஒரு 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 மோகமானது ஏற்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் உயிர்களை கொல்லக்கூடாதுன்ற ஒரு நோஷன் வந்து அவர் உள்ள டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதன் அடிப்படையில் வந்து மறுக்கிறார். இன்னும் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, சமாதானமாக பேசிக்கொள்ளாத மனிதர்கள் தானே, எல்லாம் நம்ம மக்கள் தானே, பேசி சரி பண்ணலாமேன்றாங்க. பேசிலாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலே இல்லை. போர் தான், போரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வந்து நீர் பங்கீடை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் புத்தர் வந்து ரொம்ப கடுமையாக அதை எதிர்க்கிறார். எதிர்த்த உடனே அந்த சங்கத்தில் இருக்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு அரசகுமாரனாக இருந்தாலும் வந்து போரிடுவதற்கு தயங்குகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய முடிவுகளை வந்து எதிர்க்கிறார். ஆகினால வந்து இவரை வந்து நம்ம வந்து தண்டித்தாக வேண்டும். அதுக்கு தண்டனைலாம் இருக்குது. சங்கத்தினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு வரணும்னா தண்டனை இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டை விட்டே நீ போயிடுன்னு சொல்கிறாங்க.
இது மிக முக்கியமான பதிவாக இருக்கிறது. நாட்டை விட்டு போய்விடுகிறேன் என்று புத்தரும் ஏற்றுக்கொள்கிறார். புத்தர் அந்த சமயத்தில் தான் ஒரு சந்நியாசம் போக வேண்டிய ஒரு மனோபாவமும் திரண்டு நிற்கிறது. இந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு புத்தர் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணார். ஆக இந்த இடத்த அம்பேத்கர் இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் பொதுவாக நம்ம எப்படி படிச்சிருப்போம் என்றால், புத்தர் ஒரு நாள் ரோட்டில் போனார். அப்போ ஒரு பிணத்தை பார்த்தாரு, ஒரு நோயுள்ள மனிதனை பார்த்தாரு, வறுமையை பார்த்தாரு. இப்படியெல்லாம் பார்த்ததுனால அவருக்கு சாவுன்னு ஒன்று இருக்குதா, வறுமைன்னு ஒன்று இருக்குதா, இல்லை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அவர் இரவோடு இரவாக சந்நியாசம் மேற்கொண்டு சென்று விட்டார் என்று சொல்லக்கூடிய பல கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அம்பேத்கர் அதை மறுக்கிறாரு. இத்தனை வயதாகிய ஒரு அரசகுமாரன் இறப்புன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அவரை சுற்றி சொந்தக்காரங்க யாருமே இறந்து போகாமல் இருந்திருப்பாங்க. வீட்டில் நோய்வாய்ப்படாமையே இருந்திருப்பாங்களா, இல்லை அவருக்கே நோய் வராமல் இருந்திருக்குமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு பாருங்கள். அவர் எல்லாத்தையும் பார்த்துருப்பார். ஆனால் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் புத்தர் ஒரு அதிகாரம் என்பது மக்களை அழிப்பதற்கல்ல, இந்த அதிகாரத்தை நான் ஏற்க தயாராக இல்லை என்ற முடிவிற்கு வருகிறது. இந்த இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையிலான போர் என்ற ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை அவர் புத்தத்தை பற்றி எழுதப்பட்ட ஆத்தன்டிக் குறிப்புகள் என்று சொல்கிறார். எனக்கு கூட அது ரொம்ப சரியாக இருக்குன்னு தோணுது. அவர் வீட்டில் போய் சொல்கிறாரு. இருந்தாலும் வீட்டில் இவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இதற்கு முன்னரே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. புத்தர் வறுமையில் வேலை பார்க்கக்கூடியவங்க வயக்காட்டில் பார்க்குறாரு. இவங்க வயல்காட்டுக்கு செல்வது என்பதும் வருஷத்தில் ஒரு முறை ஒரு திருவிழா நடக்கும். அதில் ராஜாக்கள்லாம் கூட தங்க கலப்பைகளை வைத்து ஏறு உழுது அந்த உழவு நெடுதலை தொடங்கி வைப்பார்களாம். அதில் புத்தரும் போய் உழுதெல்லாம் பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் உடல் உழைப்பு இல்லாமல் அவரும் செய்திருப்பதாக குறிப்புகள் இருக்கின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் பார்த்தாக்கா அவர் இந்த கந்தல் ஆடைகள் அணிந்து கொண்டு வறுமையாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைகிறார். இது குறித்து தன்னுடன் இருந்த நண்பர்களிடம் இது குறித்து விசாரிக்கிறார். அப்போ தான் அவருக்கு வறுமைன்றது எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த வறுமை பார்த்து வேதனைப்படுகிறார். அதே போல் சில இறப்புகளை கண்டு அதற்கு முன்னதாகவே இது குறித்து வேதனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. மனிதர்கள் இறக்க வேண்டி இருக்கிறது, நோய்வாய்ப்பட வேண்டி இருக்கிறது, வறுமையில் உழ வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் அவரை தொடர்ந்து வேதனைப்படுத்தி வந்த மனித வாழ்க்கை குறித்த விஷயங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வெளியில் போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு சாக்கிய இனக்குழுவினுடைய அந்த அமைப்பினுடைய நெருக்கடியால் தான் என்று நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதோ இரவோடு இரவாக சந்நியாச கோலம் பூண்டு கௌதமர் ஊரை விட்டு போய்விட்டார் என்பதல்ல வரலாறு. அவர் பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார், பரத்வாஜன். பரிவுராஜம்னு சொல்லுவாங்க. முனிவர் பேர் பரத்வாஜர். பரிவுராஜம்னு என்னன்னாக்க சந்நியாசம் மேற்கொண்டு அப்படியே தேசாந்திரியாக சுற்றி திரிந்து ஞானத்தை தேடுவது. இந்த பரிவுராஜராக அங்கீகரிக்க ஒரு குருமார் வேணும். அதுக்கு தான் போய் அந்த குடில் அங்கே தவக்குடில்கள் அமைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் நிறைய தவம் செய்பவர்கள் தங்க ஒரு பர்ணசாலையை வைத்து ஆசிரம் போல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட போய் இவர் தனக்கு ஒரு இனிஷியேஷன் கேட்குறாரு, எப்படி நான் வெளியில் போகணும். ஸோ அவர் பரிவராஜராக அங்கீகரிக்கப்பட்டு அங்கிருந்து காஷாய ஆடை கொடுக்கப்பட்டு மஞ்சள் நிற காஷாயம் வாங்குகிறார். அங்கிருந்து அந்த ஆடை அணிந்து கொண்டு அவர் போகணும். அதெல்லாம் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு முறைப்படி இவரை நாட்டுக்கு கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் விடுறதுக்காக எல்லாரும் வராங்க, கூடவே வராங்க. இதுதான் பல இடங்களில் கிடைக்கிற, பல நூல்களில் கிடைக்கிற குறிப்புகள். நூற்றுக்கணக்கான மக்களும் கூட வராங்க. இவங்க குடும்பத்தினர் ஒரு எல்லைக்கு திரும்பிட்டாங்க. ஒரு குதிரை மீது விளைத்து கொண்டு குதிரை வீரன் ஒருவர் வருகிறார். சன்னா என்ற நீ கூட நண்பர் கௌதம சன்னா பேர் வச்சிருக்கிறாரு. சன்னா என்ற ஒரு பணியாளர் கௌதமருடன் அந்த எல்லை வரைக்கும் வராரு. காந்தகம்ன்ற ஒரு குதிரை வருது. இதெல்லாம் அடிக்கடி குறிப்பிடப்படுகின்ற பெயர்களாக இருக்கிறது. அந்த குதிரையெல்லாம் போகிறாங்க. ஒரு இடத்துல ஆற்றங்கரையில் இறங்கிக்கிட்டு புத்தர் சன்னானை திரும்பி போட்டார். அவர் ரொம்ப எமோஷ்னலாக அழுது திரும்பி வந்துடுங்க, இவ்வளோ பெரிய தேசத்தை பரிபாலனம் செய்யலாம் எல்லாமே சொல்கிறார். அவர் இந்த குதிரையை ஒரு ரொம்ப அட்டாச்சாக இருந்த குதிரையாக இருக்கிறது. இதனால் இல்லை நான் திரும்பி போகிறேன்ட்டு இவர் தன்னுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அந்த காஷாய உடையோடு அவர் போகிறார்.
அவர் வந்து திரும்பி பார்க்காம போயிட்டார். அப்போ இந்த குதிரையோடு திரும்பி வந்த சன்னா வீட்டுக்குள்ளே வந்து நாட்டுக்குள்ளே வராரு, மாளிகைக்கு போகிறாரு. குதிரை வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து இறந்து விட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் குதிரை ஒரே ஓலமிட்டு அழுததாக குறிப்பு இருக்கிறது. அப்போது பெரிய துக்கமானது அங்கே நிலவியது. ஆக கௌதமர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக தன்னை வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் கொண்டு போயிடுறாரு. ரொம்ப டேர்னிங் பாயிண்டான ஒரு விஷயம் வாழ்க்கையில் இதுதான் நான் பார்க்குறேன். கௌதமுடைய வாழ்க்கை கூட வந்து எப்படின்னாக்க ஒரு போதனையாகத்தான் இருக்கிறது. புத்தம் என்று சொன்னாலே வந்து அது வந்து ஏதோ ஒரு மோட்சத்துக்கான வழி என்று நம்ம பார்க்கக்கூடாது. அது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அல்லது இதை வந்து எப்படி இன்னும் அர்த்தமுள்ளதாக கொண்டு செல்ல வேண்டும், நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதற்கான பாதையாகத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ புத்தர் வந்து வெளியில் போயிடுறாரு. வெளியில் போனது நடந்தே போகிறாரு. கிட்டத்தட்ட 400 மைல்கள் நடக்கிறார். நடுவில் ஒரு 4-5 பிராமணர்கள் பெயர்லாம் சொல்கிறாங்க. 4-5 பிராமணர்கள் குடில்களில் தவக்குடில்களில் தங்கி உணவர் வந்து அவர்களுடைய விருந்துகளை ஏற்றுக்கொண்டு அங்கே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறார். அவர் ஏதோ அப்படியே நேராக ஃப்ளைட்டு விட்ட மாதிரி போல அவர் அப்படியே அங்கங்கே குடில்கள் அமைத்து நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபிலசாபிக்கல் ஸ்கூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வேதாந்தா ஸ்கூல் இருக்குது, வேதிக் ஸ்கூல்ஸ் இருந்தாலும் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய 72 தத்துவ பள்ளிகள் இருந்ததாக வந்து அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். ஆக இவர் போயிட்டே இருக்கிறாரு. அங்கங்கே தங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னா மகத ராஜ்யத்துக்கு போகிறாரு. மகத ராஜ்யத்தில் ராஜகிரகம் அப்படின்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்டவ மலை என்ற மலை கிட்ட போய் தன்னை வந்து இங்கே நம்ம வந்து நம்முடைய தவத்தை மேற்கொள்ளலாம் என்று கருதுகிறார். ஏன் மகதத்துக்கு போகிறாருனாக்கா அந்த பகுதியில் நிறைய வழிகாட்டக்கூடிய முனிவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று இவர் கேள்விப்பட்டிருந்தார். ஒரு விஷயத்தை நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன். புத்தர் வந்து அதிகாரம் சார்ந்த பொருள் சேர்க்கக்கூடிய வன்முறையான ஒரு ஆட்சி பீடத்தை தான் ஏற்க விரும்பவில்லை. அவர் தன்னுடைய சத்திரிய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதை வைத்துவிட்டு அடுத்ததாக என்ன வாழ்க்கையில் இருக்கப் போகிறது என்று யோசிக்கும் பொழுது அவருக்கு மட்டுமல்ல, அந்த காலத்தில் எல்லாரும் முன்னாலும் இருந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் கதைகள் என்னவென்று பார்த்தால் வேதகால கதைகள் தான். என்ன என்றால் மோட்சம் இருக்குது, மோட்சத்துக்கு போகலாம், நீங்கள் பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன, அங்கே போகலாம், இந்த ஆன்மாவானது வந்து தாவி தாவி போகும் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஏராளமாக இருந்த காலகட்டம். புத்தர் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது வந்து இம்மாதிரியான விஷயம் அல்ல, ஆனால் ஒரு ஆன்மீக தளத்தில் தான் அது நிகழ வேண்டும் என்ற ஒரு அவதானிப்புடன் தான் வந்து தன்னுடைய அந்த பயணத்தை வந்து அவர் மேற்கொள்கிறார். அப்படி ட்ராவல் பண்ணி போகிறார், மகதத்துக்கு போகிறார். போகும்பொழுது இதுக்கிடையில் இந்த சில முனிவர்கள்ட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறார். அங்கே ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி அமைச்சு, பெரிய குடிலில் ஒரு தட்டு ஓலை போட்டு உட்காந்துடுறாரு. இவர் ஒரு ராஜகுமாரன், நல்ல ராஜகுமாரன்லே வந்து ரொம்ப செழிப்பாக வளர்க்கப்பட்ட ராஜகுமாரன். பார்த்தாலே வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவர். ஸோ மகத ராஜ்யத்தினுடைய அரசர் வந்து பிம்பிசாரர். அப்பொழுது அவர் காதுகளுக்கு இப்படி ஒரு இளம் சன்னியாசி ஊருக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறாரு தெரிய வருகிறது. இதற்கிடையில் கௌதமர் என்ன செய்கிறாரு, ஒரு பிச்சை பெறும் வாழ்க்கையை வந்து மேற்கொள்கிறார். சன்னியாசிகள் வந்து உணவை வந்து பிச்சை எடுத்தான் உண்ண வேண்டும் என்ற ஒரு தர்மமானது நிலைமை வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து அங்கே இருந்துச்சு. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறார். இதை பற்றி சொல்லும்பொழுது வந்து பின்னால் வந்து புத்தரே இதை எடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. குறைந்தபட்சம் ஒரு 7 வீடுகளில், அதிகபட்சம் 7 வீடுகளில் பிச்சை எடுக்கலாம், 2-3 வீடுகளை கூட எடுத்துக்கலாம். ஸோ மிக குறைந்த உணவை பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்போ அந்த உணவை வந்து உண்டு விட்டு இருக்கும்பொழுது ராஜா பிம்பிசாரர்கள் அறிந்து கொண்டு நேராக வந்து புத்தரை பார்க்க வந்துடுறாரு. என்ன சன்னியாசி இவர், என்ன இளைஞன், எங்கேருந்து வந்திருக்காரு, நிறைய மக்கள் வந்து போய் பார்த்துட்டு வராங்களாமே அப்படின்னு பார்த்தாக்க பிறகு அறிந்து கொள்கிறார் இவருடைய பேக்ரவுண்டு என்ன தெரிஞ்சுக்குது. இவர் ராஜகுமாரன் அப்படின்னு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுத்தோதனர் ஃபேமிலியை சேர்ந்தவனா நீ வந்து எதுக்கு இப்படி சன்னியாசம் வந்து கஷ்டப்படுற, நீ வந்து கவலைப்படாத, நீ என்னுடைய அரசாங்கத்தில் வந்து பங்கு பெறலாம் அப்படின்னாரு. புத்தர் கேட்டுட்ருக்காரு. ஒரு லெவலில் எப்படி சொன்னால் என்னுடைய ராஜ்யத்திலே பாதி கூட உங்களுக்கு தரேன், நட்பினுடைய அறிகுறியாக தரேண்ணா, உங்கள் தந்தையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பாதியை வந்து நீ வந்து இதுவாக இருந்துக்கோ. ஊரில் வந்து அவருடைய கசின் பிரதர் ஏற்கனவே வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அந்த இவருடைய
இன்னொரு பிரதர் இருக்கார், அவரை வந்து பொறுப்பேற்க வைத்து விடுகிறார்கள். இல்லை நீங்கள் இங்கே இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து கொள்ளலாம்லாம் சொல்கிறார் அவர் பிம்பிசாரர். ஆனால் அதை வந்து மெதுவாக கேட்டுக்கொண்டு பொறுமையாக இவர் மறுத்து விடுகிறார். அரசே, நான் வந்து இந்த ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டிருந்தால் அங்கேயே இருந்திருப்பேன். என்னுடைய தேடல் என்பது வந்து வேறு விதமான ஒரு தேடல். நான் எதை தேடுகிறேன், அதற்கான வழிகள் என்ன என்று அறிந்து கொள்வதற்கான பயணம் இது வந்து எனக்கு வந்து உங்களுடைய ராஜ்யங்கள் தேவையில்லை என்று மறுத்து விடுகிறார். ஆனால் அங்கேயே தங்கி வந்து அவர் தன்னுடைய அந்த தவத்தை மேற்கொள்கிறார். இதற்கிடையில் வந்து அவர் வந்து எந்த குருமாருடன் கற்றுக்கொள்ளலாம் என்று அங்கே தேடி கண்டுபிடிக்கிறார். அப்படி போகிறார், பல வேறு விதமான ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டில் போய் வந்து தன்னை அட்டாச் பண்ணிக்கிறார். அங்கே போய் கற்றுக்கொள்கிறார். யோக முறைகளை கற்றுக்கொள்கிறார், தியான முறைகளை கற்றுக்கொள்கிறார், பிறகு சாங்கிய யோகத்தை கற்றுக்கொள்கிறார். இப்படி ஒவ்வொரு லெவலில் போய் வந்து அவர் வந்து கற்றுக்கொள்கிறார். பிம்பிசாருடைய ஆட்சியில் அங்கே கௌதமர் தங்கியிருந்த வேளையில் நூற்றுக்கணக்கான ஆடுகளை ஓட்டி செல்வதை காணுகிறார். எதற்கு என்று விசாரித்த போது அங்கே ஒரு யாகம் நடப்பதாகவும் அந்த யாகத்தில் வந்து இந்த ஆடுகளை பலியிடுவதாகவும் தெரிந்து கொள்கிறார். அங்கே நேராக போகிறார் அவர். கௌதமர் நேராக போய், எதற்காக இந்த ஆடுகளை பலி கொடுக்குறீங்க, இந்த யாகம் இப்படி செய்வது சரிதானே அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள் எல்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க. என்ன இதை இந்த ஆள் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். வேள்வியினால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் வந்து பேசுகிறார். டோட்டலாக வந்து இந்த வேதிக் ப்ராக்டிசஸ் ரிச்சுவல்ஸை வந்து எதிர்க்கிறார். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், குறிப்பாக பலி கொடுக்கின்ற சம்பிரதாயங்கள் ஏராளமாக இருந்த காலமாக இருந்த பொழுது அதை வந்து இவர் கடுமையாக எதிர்த்து வந்து அங்கே தடுக்கிறார். பிம்பிசாரர் வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாரு. அந்த அந்தனர்கிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறாரு. நீங்கள் வந்து புண்ணியம் தான் கிடைக்குன்னா ஏன் உங்கள் தந்தையர்களை கொண்டு நெருப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி ஆர்கியூ பண்ணணும்னு அவங்க அதிர்ந்து போகிறாங்க. இப்படி வீட்டில் உள்ள தந்தைமார்களை கூட நீங்கள் பலியிட்டு சொர்க்கத்திற்கு போவதற்கு வழி தேடலாமே என்று சொன்னார் கௌதமர். இறுதியாக அவங்க ஒன்றும் கேட்கறதா இல்லை. என்ன சொல்கிறாரு, என்னையே நான் பலியாக கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இன்னும் கூட பாய்ந்து ஆடுகள்லாம் அவுத்து விட்டுறாராம். ஆடு பாட்டுக்கு சதுரி ஓடுது. நான் பலிக்கு தயாராக இருக்கிறேன், என்னை பலி கொடுங்கள், நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் அடைய விரும்பிய அந்த வரங்களை அடையலான்னு சொல்கிறார். இதெல்லாம் கேட்டு பிம்பிசாரர் வந்து ரொம்ப குழப்பமாயிடுறாரு. பிறகு பிம்பிசாருடன் உரையாடல் எடுத்துக்கிறார். இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் வந்து பாவத்தைத்தான் உண்டாக்கும். உயிர்களை கொல்லுவது என்பதால் உங்களுக்கு எப்படி மோட்சமோ அல்லது பிற சக்திகளோ கிடைக்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள். வேதங்களில் தவறான பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருப்பதாக எனக்கு தெரிகிறது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சடங்குகளை தவிர்த்து தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் மக்களையும் கூட இம்மாதிரியான தீய விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வற்புறுத்தங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஆர்குமெண்ட் ஒரு பெரிய லெவலுக்கு போன பாடு பிம்பிசாரர் வந்து கன்வின்ஸராரு. அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டளையை எட்டி விடுகிறார். அந்த யாகத்தை நிறுத்துகிறார் உடனடியாக. இம்மாதிரியான பலி கொடுக்கக்கூடிய யாகங்களை நாடில் எங்கும் செய்யக்கூடாது என்றும் கூட பிம்பிசாரர் கூறிவிடுகிறார். இந்த பிம்பிசாரர் சொன்ன பாடு என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அது குறைகிறது. ஆனால் வந்து ஆங்காங்கே வந்து மக்கள் வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். மகரத்தில் இருந்த பாண்டவர் மலையிலே இவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது மேலும் ஒரு 5 முனிவர்கள் வராங்க, பரிவராஜ்யர்கள். இந்த மாதிரி இவர் போலவே வந்து தேடல் இருக்கக்கூடியவங்க வராங்க. அந்த 5 பேரும் வந்து இவருடனே வந்து நட்பு பாராட்டி அங்கே இருந்து வந்து அவர்களும் பிச்சை எடுத்து அங்கே வந்து தங்களுடைய அந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் யாருன்னு விசாரிக்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய கதைகளை சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர் சொல்கிறாங்க, ஓ நீங்கள் தானே அது, நாங்கள் கேள்விப்பட்டோம், சித்தார்த்தன் இது மாதிரி துறவு மேற்கொண்டு போய்விட்டார் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த நதிநீர் பங்கீடு மேட்டர் வந்து முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து சுமூகமாக வந்து நீங்கள் போன பாடு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே எந்திரிச்சு போர் வேண்டாம், அவர் சித்தார்த்தன் சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அழுத்தமாக குரல் எழுப்பவே அதை புரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய 2 தரப்பினர்களுமே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையை சுமூகமாக முடித்து கொண்டு விட்டார்கள்னு சொல்கிறார். அப்போது இவர் யோசிக்கிறார், இது பதிவாயிருக்குது, நதிநீர் வந்து பெரும்பாலும் வந்து பங்கீடு முடிஞ்சு போச்சு, அப்போது இனியும் நம்முடைய இந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா என்று கூட ஒரு க்ஷணம் தயங்குவதாக தெரிகிறது. இதற்கிடையில் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா சுத்தோதனர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் அனுப்புகிறார். ஆயிரக்கணக்கான ஆட்கள், படையாட்கள்லாம் நடுவில் வராங்க, இவரை சந்திக்கிறாங்க, ஊர் திரும்பி வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நிறைய முயற்சிகளை வந்து இவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணுறாரு. அது நடக்கலை அவருக்கு. அதனால் இவர் என்ன யோசிக்கிறாரு, திரும்பி போயிடலாமான்னு கூட ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. பிறகு உறுதியாக நாம் வந்து இந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டோம் என்றால் அழிந்து போய் விடுவோம் என்ற புரிதலில் உறுதியாக தன்னுடைய தவ வாழ்க்கையை வந்து அவர் தொடங்கி விடுகிறார்.
பிறகு அந்த காட்டில் இருந்தபடியே வந்து ஆலர காலமர்னு ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் வந்து இந்த யோகா தியானங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அவரிடம் போய் 7 வகையான முறைகளை வந்து கற்றுக்கொள்கிறார். சமாபத்தி முறைகள்னு சொல்கிறாங்க. அவர் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வராரு. இந்த 5 ஏற்கனவே புதிதாக வந்து சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க தான் சேர்ந்து இவங்க கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த சமயத்தில் என்ன, கொஞ்சமாக உணவு வாங்குவது, ஒரு 7 நாளைக்கு ஒரு தான் சாப்பிட்றது. சித்தார்த்தர் வந்து வெவ்வேறு விதமான முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறார். தியானங்களை மூலமாக நாம் அந்த ஒரு பெரிய ஒரு முக்தியை அடைய முடிய நினைக்கிறாரு. அதற்காக தியான பயிற்சியை கடுமையாக மேற்கொள்கிறார். அந்த தியானத்துடனே என்ன செய்கிறாருனாக்க, உணவு வந்து நமக்கு பெரிய பிரச்சனை, அந்த உணவை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆக்சுவலி முதல்ல இவர் வந்து அந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் பிச்சை வாங்கிய பொழுது ஒரு ராஜா விட்டு கணுக்குட்டிலே அவர் அந்த சோறெல்லாம் பிசைஞ்சு தின்னும்பொழுது அவருக்கு கொமட்டிக்கிட்டு வருதான். அப்போ தான் நினைக்கிறாரு நம்ம வந்து எப்படி வாழ்ந்துருக்கிறோம் வாழ்க்கைன்னு. பிறகு அதை வந்து பிசைஞ்சு இனி கூட அவருடைய தத்துவம்னா அந்த சோறை பிச்சை எடுத்து அந்த சோறை வந்து கலந்து அதை அப்படியே சாப்பிடணும், உணவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் எதை கிடைக்கிறத சாப்பிடுவோம், அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. காய் கனிகளை உண்டு இருக்கிறது அல்லது அங்கே இருக்கிற அங்கே கிடைக்கக்கூடிய தானிய வகைகளை சாப்பிட்றது, அப்படி இது என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழணுன்ற அளவுக்கு வந்து ஒரு கடுமையான வந்து ஆஸ்டெரிட்டி மெஷரை வந்து அவர் மேற்கொள்கிறார். அது என்ன நினைக்கிறேன்னா, இதன் மூலமாக வந்து உடம்பை கட்டுப்படுத்த முடியும், மனதை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறார். அதனால் உணவை வந்து ரொம்பவும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள தொடங்கிவிட்டார் இந்த தருணத்தில் வந்து சித்தார்த்தர். ஒரு 7 நாட்கள் கிட்டத்தட்ட உண்ணாமல் கூட இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா கூட அந்த 5 பரிவராஜர்கள் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல, ரொம்ப கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார், மிகப்பெரிய ஒரு சித்தியை ஒரு அடையக்கூடும் என்று கூட நம்பிக்கிறார்கள். இந்த காலகட்டம் போய்கிட்டே இருக்குது இவருக்கு. ஒரு புறம் தியானம் செய்து கொண்டிருக்கிறார், சரியான ஆடை கிடையாது, கந்தல் கிடைக்கக்கூடிய அந்த இருக்கிற மர உரிகளை தடித்துக் கொள்வது, இலைகளை கட்டிக்கொள்வது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து மாடல்ஸ் வந்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறார் அவர். ஒரு அழுக்கு படிந்த ஒரு தேகம், அப்படியே வாரக்கணக்கில் வந்து உட்கார தொடங்கி விட்டார். மரத்தடிகளில் வந்து அந்த வாரக்கணக்கில் வந்து அந்த காடுகளில் உட்கார்ந்துக்கிட்டு இவர் வந்து தன்னுடைய தவத்தை வந்து மேற்கொள்ளுகிறார். உருவேலா வனப்பகுதின்னு சொல்லுவாங்க. உருவேலா வனப்பகுதியில் தன்னுடைய தவத்தை வந்து மேற்கொண்டு வருகிறார். அப்படியே இருக்கும்பொழுது இந்த 5 பேர் மட்டும் பிச்சை எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் உணவை உண்ணக்கூடாது, நம்ம அப்படி சாப்பிடாமல் இருப்போன்ட்டு சில வாரங்கள் வந்து உணவு உட்கொள்ளாமலேயே அவர் வந்து தன்னுடைய தவத்தை மேற்கொள்கிறார். அது அப்படியே உருகி எலும்பாகி எலும்பு தோல் ஒட்டி போய் சப்பையாகி ஒரு ரொம்ப ரொம்ப ஆஜானுபாகவாக இருந்த ஒரு அரசகுமாரன் வந்து உணவே இல்லாமல் வந்து போயிட்டார். அப்படி போகும்போது அவர் உள்ளுக்குள்ளே அந்த மனம் மட்டும் விழிப்பாக யோசித்து கொண்டே இருக்கிறது. யோசித்து பார்க்குறாரு ஒரு சமயத்தில், இது என்ன, இது நம்ம செய்கிற சிறுதனான்னு. அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து ஒரு இனக்குழுவை சார்ந்த ஒரு பெண்மணியை வந்து வராங்க. அவங்க கூட சில பேரை கூட்டிட்டு வராங்க. அவங்க பேர் வந்து சுஜாதை அப்படின்னு பேர். சுஜாதை அவங்க ஒரு முக்கியமான பங்கு புத்தருடைய வாழ்க்கையில். அவங்க வந்து எதுக்கு வராங்கனாக்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அவங்க வந்து அங்கே வன தேவதை ஒன்றுக்கு வந்து ஒரு படையில் வைக்கணும், அந்த படையில் வச்சாக்க தனக்கு குழந்தை கிடைக்கும்ன்றதுக்காக அந்த நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரும்பொழுது புத்தருக்கு வந்து ஒரு அறிவு புலப்படுகிறது. என்ன புலப்படுகிறது என்றால், இப்படியே நம்ம போனோம்னாக்க நிச்சயமாக இறந்து போயிடுவோம், நிச்சயமாக எந்த ஞானமும் கிடைக்க காணும். தியானம் பண்ணி பார்த்தாச்சு ஒரு ஞானத்தையும் காணும், உடலை வருத்தி பார்த்தாச்சு ஒரு ஞானத்தையும் காணும், எல்லாத்தையும் திறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ உணவே உட்கொள்ளாமல் இருந்தால் மூலமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தை நம்ம அழுத்தி விட்டோம் என்றால் பிறகு நாம் எம்மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஞானத்தை பெறப்போகிறோம் என்று யோசிக்கிறார் அவர். அங்கே ரேஷ்னாலிட்டி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அந்த சமயத்தில் புத்தர் முடிவு செய்கிறாரு, இல்லை நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம உணவு உட்கொள்ள தொடங்க வேண்டும், இந்த உடலை வந்து உறுதி செய்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியுன்ற ஒரு ஞானம் அவருக்கு. அந்த சமயத்தில் வந்து அந்த அம்மா வந்து வராங்க. அவங்க வந்து பக்கத்தில் இந்த பால் பாயசம் செய்கிறாங்க சாமிக்காக. இவர் புத்தரை பார்த்த உடனே அவங்க வந்து பயந்துட்டாங்க. யார் என்னன்னு பயந்துட்டாங்க. ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது வந்திருக்குமோன்னு. புத்தர் கண்களை திறந்து பேச தொடங்குகிறார். இல்லைம்மா, நான் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்பவும் வந்து உணவு உண்ணாமல் இப்படி ஆயிட்டேன், நான் மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு.
பகரி பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுக்கிறாரு. அந்த அம்மா மிக மகிழ்ச்சியோடு அந்த பாயசத்தை வந்து சொல்கிறாங்க, அந்த தேவதை கொடுக்கறத விட உங்களுக்கு கொடுக்குற பெருமையாக நினைக்கிறேன், இதை குடிங்கன்னு ஒரு ஒரு பாத்திரத்தில் அதை வந்து ஊற்றி கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிடுறாரு. இந்த பாயசம் குடிக்கிறதுன்றதுனால தான் அவர் உடம்புல வந்து ஒரு உயிரானது தோன்றுகிறது. அப்போ அவர் உணவு இருந்தால்தான் இந்த உயிர் நிற்கும் என்ற ஒரு யதார்த்தமான உண்மையை வந்து அவர் வந்து அங்கே உணர்கிறார். அப்போது அவருக்கு தெரியுது இந்த பாத்திரத்தை. உடனே அவர் அது அங்கே இருக்கிற அந்த திருப்பி கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கிக்க முடியாதுன்றாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து பிச்சையாக கொடுத்து நீங்கள் வச்சுக்கணுன்றாங்க. ஆனால் அவர் பாத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறார், உடனே அதை வந்து அது நதி நீரிலேயே விட்டு விடுகிறார். நதி நீரில் விடும்பொழுது ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனாக்க, என்னுடைய தவம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நான் இவ்வளவு வருத்திக்கிட்டே இருக்கேன், என்ன எனக்கு வந்து ஒரு நாளாவது இந்த தெளிவு, அந்த ஞானம், அந்த பேரறிவு எனக்கு கிட்டுமா கிட்டாதா அப்படின்னா, கிட்டும்னாக்க நதி நீரை எதிர்த்து இந்த பாத்திரம் வரட்டும், இல்லை என்றால் அலையோடு அடித்து கொண்டு போகட்டும் அப்படின்னு பாத்திரத்துக்கு போகிறாரு. அது நதி நீரை எதிர்த்து வருவதாக பின்னால் சொல்லுகிறார்கள். நதி நீரை எதிர்த்து வருவதால் அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, ஒரு புத்துயிர்ப்பு கிடைக்கிறது. அந்த சுஜாதையின் பால் பாயசம்ன்றது வந்து புத்தருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவருக்கு வந்து லைஃபே கிடைக்கிது. ஆக அதை இப்போ அருந்தி வந்து அவர் வந்து திரும்பி வர்றார். வந்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு மறுபடியும் காட்டில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா கூட இருந்த பரிவராஜர்கள், அவங்க வந்து பிச்சை எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா இவர் பாயசம் குடிச்சிட்டாரு. இவர் பாயசம் குடிச்சதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுது. என்னடா இது, உணவே உட்கொள்ளாமல் தவம் இருந்து இப்படி செய்ய போகிறேன்னு நினச்சாரு, இப்படிப்பட்ட ஒரு தவத்தை வந்து விட்டுட்டு கடைசியில் பாயசத்துக்கு ஆசைப்பட்டாரு அப்படின்ட்டு அவங்க வந்து வெறுப்படைகிறார்கள். அதனால் இவரை விட்டு விலகி அவங்க போயிடுறாங்க. ஆனால் இந்த 5 பேர் வந்து பின்னால் புத்தரோடு சேர்றாங்க. அவருக்கு ஞானம் கிடைத்த பிறகு வந்து இவருக்கு துணையாக இருக்க போவது வந்து இந்த 5 பேர் தான் முக்கியமானவர்கள். ஆக இவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து தன்னுடைய தவத்தை வந்து மேற்கொள்கிறார். முடிவு பண்ணிட்டார், எப்படியாவது அந்த அரிய ஞானத்தை பெறாமல் விடுவதில்லை என்ற வைராகியத்தை மேற்கொண்டு விட்டார். அதன் அடிப்படையிலேயே பக்கத்தில் அங்கேயே இருக்கக்கூடிய, அதுதான் இருக்கக்கூடிய புத்த கையைன்னு சொல்லக்கூடிய இடம், அங்கே போய் வந்து அந்த உருவேலை காட்டிலே இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய அரச மரத்தடியில் போய் அமர்கிறார். அமர்ந்து தொடர்ந்து வந்து அந்த நிஷ்டையில் இருக்கிறார். இருந்து அந்த தியானத்தை வந்து அவர் வந்து மேற்கொள்கிறார். இப்படி தீவிரமாக தன்னுடைய தவத்தை மேற்கொண்ட பொழுது அவர் மனதிற்குள் ஏராளமான போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 வாரம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தால் சொல்கிறார். உணவுகளை வந்து ஓரளவுக்கு வந்து உண்ணத் தொடங்கிவிட்டார். ஒரு வேளையாவது சாப்பிட்டுட்டு தான் வந்து தியானம் பண்ணுறதுல வந்து தெளிவாக இருந்திருக்கிறார். இந்த உடலை வந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா. அவர் அமர்ந்து அந்த தியானத்துடைய உச்சநிலைக்கு போகும்பொழுது அவர் மனதுக்குள் பல்வேறு விதமான சக்திகள், போராட்டங்கள் நடக்கின்றன. மார யுத்தம்னு ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. மாறன்ற ஒரு மன்மதன், மாறன் தான் மன்மதன், அவன் வந்து இவருடைய தவத்தை வந்து குலைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு மித்தாலஜிக்கலாக எழுதியிருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்னா, அவர் மனதுக்குள் நடந்த ஒரு மாபெரும் போராட்டமாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது புறசக்தியாக கூட இருக்கலாம், ஆனால் அது ஒரு சைக்கலாஜிக்கல் வார். பல்வேறு ஆசைகளை வந்து மாறன் எழுப்புகிறான். இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் தெரியுமா கௌதமா, இப்படி நீ கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன, இது ஒரு மனசாட்சியுடைய குரலாக கூட எடுத்துக்கலாம். 7 ஆண்டுகள் தவம் செய்து என்ன தெரிய சாதிச்சிட்ட, உடல் வத்தி போனது தான் மிச்சம், உனக்கு எந்தவித ஒளியும் தெரியவில்லை. யோகம் செய்து பார்த்தாய், சாங்கியம் பின்னால் சென்று கற்றுக்கொண்டு வந்து விட்டாய், எதுவுமே வந்து உனக்கு வந்து பயனுள்ளதாக இல்லை. இப்போ உடலை வருத்தி கடைசியில் இறந்து போக போகிற. அப்படி இல்லாமல் நீ திரும்பவும் வந்து உன்னுடைய ராஜ்யத்துக்கு சென்றால் அங்கே வந்து உனக்கு வந்து ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது அல்லவா அப்படின்னு முதல்ல வந்து பொருளாசையை வந்து இந்த மனம் என்ற மாறன் காட்டுகிறது. பிறகு எத்தனை அழகான பெண்கள் இருக்கிறார்கள் இந்த உலகிலே. இந்த பெண்களை அனுபவிப்பது என்பது தானே வந்து ஒரு ராஜகுமாரனுடைய முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்க முடியும். வாழ்க்கையில் எதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு அவன் வந்து பல்வேறு அழகிகளை கூட, அதாவது இந்திர தேசத்து அழகிகள் எல்லாம் அவர் முன்னால் வந்ததாக அந்த கதையில் சொல்கிறாங்க. அது அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. அவர் முன்னால் வந்து பல்வேறு உருவங்கள் தோற்றம் அளிக்கின்றன. இப்படிப்பட்ட அழகான அந்த வயது, இளம் வயது, அந்த காமத்தை விட சிறந்த இன்பம் என்னவாக இருக்க முடியும் என்றெல்லாம் மாறன் வந்து அவருக்கு வந்து ஆசை காட்டுகிறான். எப்படியாவது இந்த
தவமானது குலைய வேண்டும் என்று மாறன் நினைப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இது மாற யுத்தம். இந்த இடத்துல மிக வைராக்கியமாக புத்தர் அறிவு தெளிவோடு இதை எதிர்கொள்கிறார். மாறனுக்கு அவர் சவுக்கடி கொடுக்கிறார். இதெல்லாம் நிலையானவை அல்ல. உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றவை. நீங்கள் காட்டுக்கிற அழகிகள்லாம் நாளைக்கு அழகு இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். பொருள்கள் எல்லாம் அழிந்துவிடும். இந்த உயிரானது கூட கலைந்து போய்விடும். உயிர் இறந்து போவதை விட அவர் பின்னால் சொல்கிறார், உயிர் என்றால் என்ன என்றால் அணுக்களால் ஆன இந்த உடலினுடைய ஒரு சக்தியாகத்தான் உயிரை பார்க்கிறார். இதுவும் கூட பிரிந்து போய்விடும். அப்படி நிலையற்ற இந்த வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் நீ எனக்கு கொடுத்து அதன் பின்பக்கம் போவதுக்கு பதிலாக நான் இந்த வாழ்க்கையினுடைய இன்னும் உயர்வான தத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், நிலையானதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்ல அவர். இன்னும் ஆழமாக இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த மனிதர்கள், இதனுடைய பொருள் என்ன என்பது குறித்து நான் அறிந்து கொள்ளப் போகிறேன், என்னை தடை செய்ய முடியாது ஒன்றால் என்று நிராகரிக்கிறார். அது ஒரு பெரிய டிஸ்கஷன். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த மாற யுத்தம் என்பது தொடர்ந்து அவருக்கு பின்னால் கூட வருது. அப்போ மாறன் எந்த விதமான தன்னுடைய எல்லா முயற்சிகளும் எடுத்து பார்க்குறான். அவன் இந்த இடம் என்னுடைய இடம் எழுந்துருன்ற அவர் மரத்தடியில் ஒரு புல் எல்லாம் போட்டு உட்காரார், தர்பை புல் போட்டு தான் உட்காரார். இந்த மாதிரி தபம் பண்ணுவதற்கு அவனுக்கு உரிமையே கிடையாது, எழுந்து போர் மிரட்டுறான். பல உருவங்களில் அந்த இதை சிதைக்க ட்ரை பண்ணுறான். இது ஏற்கனவே இந்த முனிவர்கள் கதைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. விஸ்வாமித்திரர் கூட அந்த மேனகை டான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, அது என்னன்னாக்க அவர் மனதிலிருந்து நசுக்கி வைக்கப்பட்ட அந்த காம உணர்ச்சிகள் தான் அவர்களை தோற்கடிக்கிறது. ஆக புத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த கௌதமருடைய மனதிற்குள் புதைந்து கிடந்த பல்வேறு எண்ணங்கள் எல்லாம் வெளியில் ஆர்கியூ பண்ணுது. கடைசியில் அந்த மாதிரியான எல்லா விதமான மாறனுடைய அம்புகளும் தடுக்கப்பட்டு புத்தரால் மாறன் விரட்டப்படுகிறான். அவன் இது உனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல வருது. இதை ஒரு மெட்டபிசிக்கல் ஸ்டோரியாக இருக்குது. இருந்தாலும் அவன் சொல்கிறான், 10 விதமான சித்திகளை அடைந்திருக்க வேண்டும். ஒருவன் உச்சகட்ட நிர்வாணத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் 10 விதமான நிலைகளை கடந்து வந்திருக்க வேண்டும். அந்த நிலைகளை ஒரு ஜென்மத்தில் கடக்க முடியாது, பல்வேறு ஜென்மங்களில் தான் கடக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைகளை கடந்த தகுதி உள்ளவரா நீர் அப்படின்னு கேட்குறேன். அப்படி சொல்லும் பொழுது மாறன்றது ஒரு புற நிலையில் கூடிய ஒரு கேரக்டராக தான் பாவிக்கப்படுகிறது. ஆனால் மாறன் கேட்குறார், அந்த 10 நிலைகளை கடந்து வந்துட்டியாண்டார். அவர் கௌதமர் அதுக்கு சொல்கிறார், ஆம் இது என்னுடைய 10வது நிலை என்று அறுதியிட்டு கூறுகிறார். அதற்கு சாட்சி சொல்ல முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு என்ன சாட்சி, நீ பொய் சொல்கிற? இல்லை, நான் ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு சித்தியை அடைந்து வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன சாட்சி என்று கூறுகிறான். மாறனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வானவர்களோ வேறு தேவர்களோ யாருமே வரவில்லையா. இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட இதுக்குள்ள இந்த கதையினுடைய சாரத்தை நாம் புரிந்து கொள்வோம். எந்தவித தெய்வமும் சாட்சி சொல்ல வரவில்லை. ஆம், இந்த சித்தார்த்தன் 9 வாழ்க்கையில் வெவ்வேறு சித்திகளை அடைந்தவன் தான், அதெல்லாம் கடந்து தான் கடைசி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சாட்சி சொல்ல யாரும் வரவில்லை. அந்த சமயத்தில் சித்தார்த்தன் பூமியை பார்த்து கேட்கிறார், நீ தானே சாட்சியாக இருந்தாய், உண்மையானவளாக இருந்தால் எனக்கு சாட்சி சொல்ல மாட்டாய் என கேட்குறாராம். அப்போ பூமி அதிர்ந்து பூமி பிளவுபட்டு சாட்சி சொல்லுவதாக அந்த புத்த கதைகள் சொல்லுகின்றன. அதை பார்த்து பயந்து போன அந்த மாறன் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுகிறான். ஆக அதை அந்த ஒரு மனோபாவத்தை விட்டு அவர் வெளியில் வந்துடுறான்றதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 538ஆம் வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் பௌர்ணமி திருநாள் புத்தருக்கு நிர்வாணம் போதி மரத்தடியிலே கிட்டியது. போதி மரம் சொன்னால் அது ஒரு அரச மரம், பிரம்மாண்டமான அரச மரம். அந்த அரச மரத்தை பற்றி கதை சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு தனி கதை. ஏனென்றால் போதி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த அரச மரம் இன்றைக்கு கூட புத்த கையில் பிரம்மாண்ட மரமாக விருட்சமாக காட்சி அளிக்கிறது. நிறைய பேர் அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மரம் இப்போ இருக்கிற மரம் தான் புத்தர் நிர்வாணம் பெற்ற மரமாக என்று கேட்டால் இல்லை. அந்த மரம் கொஞ்சம் பட்டு போய்விட்டது. பிறகு அது துளிர்க்கிறது. அதனுடைய துளிர்களை எடுத்து தான் அசோகருடைய புதல்வனும் புதல்வியும் இலங்கை எடுத்து சென்று அந்த கிளைகளை வைத்து அந்த மரத்தை அங்கே வளர்க்குறாங்க. இங்கே சமீபத்தில் பிறகு வந்த ஒரு கனிங்ஹாம்னு சொல்லக்கூடிய சரித்திர ஆய்வாளர் 18th செஞ்சுரியில்
இந்த மரத்தை தேடி போகிறாரு. அது புதராக மண்டி கிடக்கிறது. மரம் வந்து பட்டு போயிருக்கிறது. ஆக அவர் வந்து மறுபடியும் என்ன செய்கிறாரு, அந்த சிலோனு கொண்டு போய் வளர்த்தாங்க பாருங்கள், அந்த கிளையை ஒடிச்சிட்டு வந்து இங்கே வச்சு இதை வந்து பராமரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அதுதான் இன்றைக்கு வளர்ந்து பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த கிளையெல்லாம் ஒழித்து வந்து விற்பனை செய்கிறாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, பக்தர்கள் அதை விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு ஊழல் வழக்கு உண்டாகி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் மாட்டிக்கொண்ட கதைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் கூட புத்தர் நிர்வாணம் அடைந்ததனுடைய பிரம்மாண்ட சாட்சியாய் அந்த மரம் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த மரம்ன்றது முக்கியமான விஷயம் இல்லை. புத்தர் வந்து அந்த இடத்தை சூஸ் பண்ணதுக்கு பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. அது ஒரு இயற்கையாக அருமையாக இருந்ததுன்ற காரணம் தான். நடக்கிற ரெவல்யூஷன்லாம் உள்ளுக்குள்ளே தான். இந்த புற விஷயங்களை பற்றி புத்தர் வந்து அதிகமாக கவலைப்படல. இப்போ அவர் வந்து புத்தர்னு ஆயிட்டார். சித்தார்த்தர் வந்து புத்தர் ஆயிட்டார். நிர்வாணம் என்றால் அது என்ன நிர்வாணம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து தெளிவாக பதில் சொல்ல. ஆனால் தன்னுடைய அனுபவம் வந்து ஒரு நாளில் நடக்கல. அது ஒரு 4-5-7 வாரங்கள் கிட்டத்தட்ட அவர் அங்கேயே இருந்தார். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அவருக்கு உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு படிக்கட்டாக அவருக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியானது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆனதாக புத்தர் வந்து பின்னால் வந்து விளக்கியிருக்கிறார். அது அவருடைய அந்த கதைகள்லையும் வரலாற்றிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 4 ஸ்டேஜஸாக அதை வந்து அவர் சொல்கிறார். 4 நிலைகளாக கடந்து தான் வந்து அந்த நிர்வாணத்தை அவர் அடைந்திருக்கிறார். இதில் மாறனுடைய அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வெவ்வேறு ஸ்டேஜில் நடக்குது. கிலேச மாறன் ஒன்று சொல்கிறாங்க, மிருத்யு மாறன், ஸ்கந்த மாறன், அபிசமஸ்கார மாறன். இப்படி 4 வாரங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அவர் வந்து ஒவ்வொரு மாறனை வந்து எதிர்கொள்ளுகிறார். முதல் கட்டம் வந்து ஞானத்தினுடைய தொடக்கமாகத்தான் இருந்தது. அப்பொழுதே புத்தர் ஒளிரத் தொடங்கி விட்டார் என்றெல்லாம் அந்த நூலிலே எழுதுகிறார்கள். நிறைய நூலாசிரியர்கள் வந்து புத்தர் வந்து ஒளி வடிவமாக இருந்தார் என்பது போலத்தான் வந்து பேசுகிறார்கள். நம்ம கேலண்டரை எது பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒளி பிரகாசமாக அது அவருடைய நிர்வாண நிலையானது வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த 4 நிலை என்று சொன்னோம் அல்லவா, அதில் முதல் நிலை வந்து விசாரணை செய்வது, என்கொயரி, ரேஷனாலிட்டி மூலமாக உள்ளுக்குள்ளே வந்து விசாரத்தை மேற்கொள்வது. பிறகு மனதை வந்து ஒருமுகப்படுத்துவது, 2வது ஸ்டேஜில் ஒருமுகப்படுத்துவது. 3வது நிலை வந்து மனம் வந்து ஒரு அமைதியாக அதை வந்து செட்டில் பண்ணுறது. வேறு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கச்சன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கூட அப்படி தான். பெரும்பாலும் நீங்கள் கனவுகள் கூட அப்படி தான், வேறு அலைகள் போல் மோதிட்டு இருக்காங்க. அதை அத்தனையும் செட்ரைட் பண்ணிட்டு அதை வந்து சாந்தப்படுத்துவது, எண்ணங்களை வந்து படிப்படியாக குறைப்பது, கடைசியில் வந்து ஒரு தூய்மையான சாந்தி, எந்தவித எண்ணங்களும் மற்ற ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு நிலையை வந்து அந்த மனதுக்குள்ளே கொண்டு வருது. அதுதான் எல்லாம் நம்ம அன்னிலேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த புத்தருடைய இந்த கடைசி நிலை தான் வந்து அவருடைய நிர்வாண நிலை. இது அப்போ இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக ஒருவர் வந்து பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு இறுதியிலே தான் ஒரு மகத்தான புரிதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது அவருக்கு பேரானந்தத்தை கொடுத்தது. புத்தர் அங்கேயே இருக்கிறார், அந்த இடத்தையே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வாரங்கள் வந்து அந்த மரத்தடியிலே இருக்கிறார். அது ஒரு புராண கதை ஒன்று சொல்லுகிறார்கள். புத்தர் இன்னும் முழுமையாக ஞானம் பெறவில்லையோ என்று தேவர்கள் வந்து கருதுகிறார்களா. அவருடைய அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக ஒரு 7 பனைமுறை உயரத்துக்கு தன்னை உயர்த்தி காட்டினார் அவர். அதாவது நிறைய சித்திகள் அவருக்கு வந்து சாத்தியமாக்கிவிட்டது என்று கூறுகிறார்கள். இது எல்லா ஞானிகளுமே சொல்கிறாங்க. இந்த சித்திகள் வந்து இந்த மாதிரி தியானத்தை வந்து சாத்தியமாகிடும், அது செய்யக்கூடாது. புத்தர் அதுதான் சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம செய்து அது மாதிரி ஏமாற்றக்கூடாது அப்படின்றாரு. அவருடைய அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சு போச்சு. என்னன்னாக்க, எந்த விதமான வேதங்களையும் அடிப்படையாக கொண்டு இவர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளவில்லை. சுயமான தேடலிலே ஒரு மனிதன் தான் யார் என்பதை அறிந்து கொள்வது என்பதே அடிப்படையான விஷயம். அதுதான் நிர்வாணம் என்பது. அது மனதினுள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி என்றால் எந்த விதமான கட்டுப்பாடுகள் தேவைன்னா அதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம பெரும்பாலான கட்டுப்பாடுகளையும் பார்த்துட்டோம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மகா ஒளி அது நிர்வாணத்தின் அடிப்படையாக அவர் வந்து சில பேருண்மைகளை கண்டுபிடித்தார். புத்தரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஆத்மா சமாச்சாரம் தான். அனான்மான்றார், ஆன்மாவே இல்லைன்றார். ஆத்மான்னு ஒன்று கிடையாது. பொதுவாக ஆத்மாவை பற்றி நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஒன்று உள்ளே இருக்கும், அது கூடு விட்டு கூடு பாயும்.
இது வந்து ஏன்னா வேதங்களுடைய அடிப்படை தத்துவமே இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மா பரமாத்மாவோட கலக்கமா இல்லை பக்கத்தில் போய் நிற்குமா, இதுதான் வந்து வேதங்களுடைய பிரச்சனை. அந்த காலகட்டத்தில் அதிகமாக வேதத்தை ஓதுபவர்களும் இவங்க புரோகிதர்களும் பிராமின்ஸ் வந்து நிறைய வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பீரியடில் வந்து இவர் வந்து முதல்ல உயிர் பலியை வந்து தடுக்கணும்னு வந்து வெறிகொண்டு வேலை பார்க்குறாரு புத்தர். ரெண்டாவது அனான்மா, இந்த மாதிரி வந்து ஆத்மாவே இல்லைன்றது, இதெல்லாம் வந்து இவருடைய ஞானத்தில் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நம்ம பார்க்குறோம். எவன ஆத்மான்னு ஒன்று கிடையாது. சரி, ரைட்டு. அப்போ என்ன அது அப்படின்னா, இந்த பூதங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் மெட்டீரியல் எலிமெண்ட்ஸில் பேசிக் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த உடலை உருவாக்குது. அது இணையுது பிரியுது. அதனுடைய செயல்பாடாகத்தான் வந்து இந்த உயிர் என்ற ஒன்று உருவாகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது ஒரு சிக்கலை உண்டாக்குறாரு புத்தர். என்னென்ன நல்ல காரியங்களை இங்கே செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை செய்யணுன்னாக்கா என்னத்துக்காக செய்யணுன்னாக்க இந்த கர்மா வந்து அடுத்த பிறவிக்கும் போகின்றார். இப்போ நீங்கள் ஆன்மா தான் இல்லைன்ட்டார். இந்த ஆன்மா அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குதுன்னு புத்தர் சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு பார்த்தா, ராதாகிருஷ்ணன் மூர்த்தி போன்ற பெரிய அத்வைதின் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து அத்வைத ஃபிலாசபி தான் பேசுகிறாரு, அதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பக்குவமாக இந்த பக்கம் நகர்த்திட்டு வர வேலைகள்லாம் பார்த்துருக்குறாங்க. புத்தரை பொறுத்த வரைக்கும் வந்து அது கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒன்றும் கிடையாது, அது சூன்யம். அது ஆனால் அது சூன்யம் சொல்லிட்டா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒன்றாக உருவை கொண்டே இருக்கிறது. ஒன்று போய் பழையனை கழிந்து புதியனை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்குது. எங்கே? அந்த மைண்டுன்றது, இந்த தாட் தான் வந்து மைண்டு. இந்த எண்ணங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி நவீன ஃபிலாசபர்ஸ் பல பேர் பேசுகிற விஷயங்களை வந்து புத்தர் அங்கே போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆக இந்த ஆத்மா என்பது இல்லாத ஒரு உடல், ஆனால் இந்த கர்மா என்பது மட்டும் வந்து நீடிக்குமா? அது எப்படிங்க சாத்தியமாகும்? ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க புத்திசத்தில். சுடர், நெருப்பு சுடர். இந்த சுடர் பார்த்தா ஒரு சுடராக தான் தெரியுது, ஆனால் அது ஒரு சுடர் இல்லை. பார்த்தீங்களா? ஒன்று அணைந்து மற்றொன்று வருகிறது, ஒன்று அணைந்து மற்றொன்று. தீயானது அது தொடர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து கொண்டிருப்பதால் அது ஏதோ ஒரே சுடர் போல தெரிகிறது. தீச்சுடர் என்பது ஒன்றல்ல, அது ஒவ்வொரு செகண்ட்லேயும் புதுசாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஆன்மா என்பதும் வாழ்க்கை என்பதும். இந்த கர்மாவனுடைய தொகுப்பு என்பது என்னன்னாக்க நிச்சயமாக எஃபெக்ட் இருக்குது. அது அடுத்த பிறவியில் வந்து வேதத்தில் சொல்கிற மாதிரியோ இல்லை பிராமணிக மதத்தில் சொல்வது போலையோ அது ஒரு பாவ மூட்டையை சுமந்து கொண்டு நம்மளை வந்து தாக்குவது அல்ல. அது அந்த கர்மா வந்து அது இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டபிசிக்கல் சிஸ்டத்தை வந்து புத்தா வைக்கிறார். அதை வந்து அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாக்க இந்த நல்ல கர்மா கிடைக்கும். இது அடுத்த ஜென்மத்தினுடைய உங்களுடைய சில விஷயங்களுக்கு, சில வாழ்க்கைகளுக்கு, தன்மைகளுக்கு அது வந்து புஷ்ஷிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்றதில்லை, முழு சுதந்திரம் இருக்கும். அது போன ஜென்மத்துடைய ஆன்மா தான் இந்த ஜென்மத்திலேருந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் செய்கிறதுன்றது இல்லை. அந்த கர்ம வினை பயன் மட்டும் வந்து இந்த பிறவியில் வருகிறது. பிறவி என்பது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிரிஞ்சு போகுது பார்த்தீங்களா? இப்போ இறந்த உடனே பாடி இறந்த உடனே இந்த பிரிஞ்சு போயிடுது. எல்லாமே எலிமெண்ட்ஸ் பிரிஞ்சு போய் அது மாதிரி தனியாக காற்றுல கலக்கலை, அது மறுபடியும் கம்பைன் ஆகுது. அதனுடைய நேச்சரே என்னன்னாக்க, அது பிரிந்து கூடி இறந்து பிறந்து புது பிறப்புகளை உருவாக்குவதுதான். அப்படி பிறக்கும்போது இந்த கர்மாவும் வந்து அவர் வந்து ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுறார். இந்த சைக்கலாஜிக்கல் ஃபோர்ஸை வந்து ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இன்னும் கூட கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கலாம். இந்த கர்மா வினை பயன் என்பதை வந்து அவர் வந்து எப்படி யோசிக்கிறாருனாக்க, அது ஒரு வேல்யூஸ், மனோநிலையினுடைய தன்மையாக பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் அவங்க தப்பு செய்யணும் தெரியும். அந்த மனோபாவத்துக்குள் பதிந்து விட்ட அந்த பதிவுகள் எல்லாம் வந்து இந்த பொருள் சக்தி பெற்று கருத்து சக்தி பொருள் சக்தியாக மாறி அது வந்து இந்த ஆட்டம்னுடைய காம்பினேஷனில் அடுத்த பிறகு எடுக்கும்போது அதுவும் கூட ஒட்டிக்கிட்டு வந்துடும் அப்படின்றார். பிரிக்க முடியாதார். அந்த பொருளுடைய இன்னொரு பகுதியாக கர்ம வினை கோட்பாடு இருக்குது என்றார். ஆனால் அது ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை, கர்மா மட்டும் இருக்குது. கர்மா வந்து உங்களை வந்து நசுக்காது. கர்மா வந்து உங்களுக்கு சுதந்திரம், உங்கள் சுதந்திரப்படி நீங்கள் சரியான செயல்பாடுகளை எடுத்து, நம்ம சொன்னோம் இல்லையா இந்த 8 மார்க்கங்கள், அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகளில் போயிட்டீங்கன்னாக்க அந்த கர்மத்துடைய பலனானது குறைந்து புதிய நல்ல கர்மங்களுடைய வினைப்பயிர்கள் உங்களுக்கு கூடும். இது அவருடைய மெட்டாஃபிசிக்ஸ், அது புத்திஸ்ட் மெட்டாஃபிசிக்ஸ். இதை பற்றி பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
இப்படியாக ஆன்மா இல்லை என்றும் நமக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான கடவுள்னு ஒன்றும் கிடையாதுன்றதும் கடவுள்னு ஒன்று உருவாக்கினன்றதுல அவர் நம்பலை. அவர் இல்லைன்னு தான் சொல்கிறது. ஆக ரொம்ப தெளிவாக ஒரு நாத்திகத்தன்மையோட ஒரு ஆன்மீகத்தையும் இணைச்சிட்டார் அவர். அப்போ ஏன்றாக அங்கே நமக்கு எத்திக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். புத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த சீலமிக்க வாழ்க்கை, நற்பண்புடைய வாழ்க்கையில் தான் அவர் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். அதில் தான் நீங்கள் அந்த நிர்வாணத்தை அடைய முடியும். அந்த நிர்வாணன்ற நிலையில் ஒன்றுமே இல்லாமல் போகிறதில்ல. அது ஒரு புத்தொளி பிறக்கின்ற வாழ்க்கை. அது அந்த காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான மெட்டபிசிக்கல் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் ரிவால்விங் அரவுண்ட் த பீப்புள். அப்போ இவர் சொல்கிறார், 4 உண்மைகள் இருக்கின்றன. இதான் பௌத்தத்தினுடைய அடிப்படையாக அந்த 4 உண்மைகள் தான். 4 அரிய உண்மைகளை இவர் முன்வைக்கிறார். ஒன்று துக்கம், வேதனை, சஃபரிங். மற்றொன்று துக்க உற்பத்தி, துக்கம் எப்படி உற்பத்தி அதுன்னு சொல்கிறார். மற்றொன்று துக்கத்தை நீக்க வேண்டும், நீக்கணுன்றதுக்கான யோசனைகள், அதற்கான வழிகள். 4வது துக்கம் நீப்பதற்கான, துக்கத்தை நீக்குவதற்கான வழிமுறைகள். இந்த 4 உண்மைகள் தான் 4 நோபல் ட்ரூத்ஸ் என்று 4 புனிதமான உண்மைகள், மேன்மையான உண்மைகள் என்று பௌத்தத்திலே கூறப்படுகிறது. முதலாவது துக்கம். இந்த வாழ்க்கையானது புறவெளியில் மகிழ்ச்சியாக தென்பட்டாலும் அதிகமாக துக்கங்களையே சுமந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிணி, பசி, இறப்பு, இன்னும் இம்மாதிரி ஒரு பெரிய பட்டியலை நம்ம போடலாம். இந்த வாழ்க்கையினுடைய இந்த துன்பங்களை பற்றி பட்டியல். இந்த துன்பங்களை நீங்கள் தப்பிச்சுட்டு போக முடியாது. தப்பிக்க முடியாத சோகங்களும் துன்பங்களும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. அப்போ துன்பம்னு ஒன்று இருக்குது, வேதனைன்னு ஒன்று இருக்குது. அதனால் துக்கம் என்பது நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் துக்கம் குறித்து. 2வது பார்த்தீங்கன்னாக்க, இந்த துக்கத்துக்கான காரணம் என்ன? துக்கத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடி எல்லாருக்கும் தெரியும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லுவோம். ரொம்ப ஆசையிலே பேராசை, இந்த ஆசை எல்லாம் பொதுவாக எந்த ஆசைப்பட்டாலும் அதுக்கு அதர் சைடு துன்பம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதுக்கு பின்னால் ஆசை என்பதனுடைய அடுத்த பின்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அறியாமையினால் வருவது, பேதமை. ஏனென்றால் பல்வேறு துன்பங்களை கொடுக்கக்கூடும் என்று தெரிந்தே சில விஷயங்களை நாம் செய்கிறோம். அது மறைக்குது. தெரிந்தே என்று சொன்னால் அங்கே பேதமையானது மறைக்கிறது. அப்போது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனுடைய அடிப்படை பேதமை என்று சொல்லக்கூடிய அறியாமையாகும். இந்த துக்க நிவாரணம் எப்படி செய்வது? நம்ம செயல்கள், அந்த செயல்களுடைய தொகுப்பானது நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது என்றார். கர்ம தொகுதின்னு சொல்லாது. கர்ம தொகுதி அடுத்த பிறவிகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலான விஷயம் இருக்கிறது. பிறப்பினால் பிணி, மூப்பு, சாக்காடு போன்ற வினைப்பயன்கள் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது, சைக்கிளிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அத்தனை சார்புகளும் 12 நிதானங்கள் என்று அவர் அழைக்கிறார். இந்த ஒரு 12 நிதானங்கள்னு சொல்லும் பொழுது இதை படித்த சமுப்பாதம் அப்படின்னு சொல்கிறார். சார்ந்து நின்று ஏக காலத்தில் தோன்றுவது, ஒன்றோடு ஒன்று சார்ந்து நின்று ஏக காலத்தில் தோன்றுவதுன்றார். இந்த 12 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று பேதமை, இக்னோரன்ஸ். 2வது செய்கை, சம்ஸ்காரம் சொல்லுவாங்க. 3வது உணர்ச்சி, காக்னிஷன்ஸ். அடுத்தது அருவுரு, அதாவது நாம ரூபங்கள், நேம் அண்ட் ஃபார்ம், பெயரும் வடிவமும் அருவுரு. மற்றது வாயில். வாயில்னு சொன்னால் சென்சரி ஆர்கன்ஸ், 6 ஆர்கன்ஸ் ஆஃப் த சென்ஸ். 5 புலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். 6வதாக மனதையும் ஒரு புலனாக அவர் சேர்த்துக்கொள்கிறார். ஸ்பரிசம் அடுத்து எப்படி இந்த கான்டாக்ட், தொடு உணர்வு. அடுத்து நுகர்ச்சி. நுகர்ச்சின்றது ஒரு ஃபீலிங், எமோஷன்ஸ் இதெல்லாம். வேட்கை, கிரேவிங்காக இருக்கிறது. பற்றாக இருப்பது, அட்டாச்மெண்ட். கர்ம தொகுதி, இந்த கர்ம வினைகள்லாம் சேர்ந்தது தான் அக்யூமுலேட்டட் கர்மா. அடுத்தது தோற்றம். தோற்றம் என்றால் பிறப்பு. அடுத்து வினை பயன். வினை பயன் என்னென்ன? ஓல்ட் ஏஜ், டெத்து,
இதுதான். இந்த பன்னிரு சார்புகள் பற்றியும் புத்த பெருமான் தனித்தனியாக விளக்கி கூறியிருக்கிறார். பேதமை என்பது துக்கம் எது என்பதையும், துக்க காரணத்தையும், துக்க நிவாரணத்தையும், துக்க நிவாரணத்திற்குரிய மார்க்கத்தையும் அறியாமல் இருப்பதுதான் அறியாமை. இப்போ இக்னோரன்ஸ்னால் என்னன்னாக்க, நமக்கு சஃபரிங் இருக்குன்னே சில பேர் தெரியாது. ஏன் இந்த வேதனை உண்டாகிறதுன்னு தெரியாது, காரணங்கள் என்னன்னு தெரியாது, இது எப்படி நீக்குவதுன்னு தெரியாது. அப்படி இந்த அறியாமையிலே இந்த துன்பத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கை பெரும்பாலும் நமக்கு அப்படி தானே போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் யோசிக்க விடாமல் நம்ம சுற்றி அந்த மாறனுடைய அம்புகள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. மெய்ஞானம் பெறுவதற்கு புத்த பிரான் வகுத்த வழிகள் 37 என்று சொல்லுகிறார்கள். 37 நியமங்களை அவர் குறிப்பிடுகிறார். இந்த 37 நியமங்களை 7 பிரிவுகளிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவருடைய பேசிக்கான புத்திஸ்ட் ஃபிலாசபி. 1, 4 சதி பிரஸ்தானங்கள், 4 சம்யக் பிரதானங்கள், 4 இருத்தி பாதங்கள், 5 இந்திரியங்கள், 5 பலங்கள், 7 போத்தியாயங்கள். அந்த அறியாமையை அகற்ற வேண்டுமென்றால் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதை 8 நல் பாதைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். 4 noble truths and 8-fold path சொல்லுவாங்க. இந்த 8-fold path என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க மார்க்கம் அவர் குறிப்பிட்ட அந்த 37 நியமங்களுக்குள்ளே தான் வருகிறது. அதில் ஒரு கடைசியாக அவர் வைக்கிறது தான் இந்த 8-fold pathன்றது. இந்த 8 நல்வழிகளை சொல்வதற்கு முன்னால் சில பொதுவான விஷயங்கள் புத்தர் சொன்னதை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். புத்தரை பொறுத்தவரை ஒரு ஆசையை மட்டுமே விட்டுவிட்டால் பத்தாது. ஆசை என்ற காட்டியை அறிந்து வெட்டி தள்ள வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். எதற்காக என்றால் அது ஒரு மகத்தான ஞானத்தை பெறுவதற்காக. துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் ஞானம், வேறு ஒன்றும் இல்லை. வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வாழ்தான் வாழ்க்கையினுடைய வெற்றி. இதை முதல்ல சொல்கிறார் அவர். அடுத்து கருத்து இல்லாமல் இருக்க வேண்டாம், கருத்தோடு இருங்கள். எதை பற்றி கருத்தோடு இருங்கள்? வாழ்க்கையினுடைய இது எதெல்லாம் நம்மளை பாதிச்சுட்டு இருக்கிறதோ அதை பற்றி விழிப்போடு இருங்கள், கருத்தோடு இருங்கள்னு சொல்கிறார். ஸோ கருத்தோடு இருங்கள், கருத்தோடு இருங்கள். கடைசியில் அவர் இறந்து போக கூட சொன்னார், விழித்திருங்கள். விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, ரைஸ் அவேக். அந்த அவேக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு புத்தர் விதான். இதன் அடிப்படையில் தான் அவர் 8 வழிகளை வைக்கிறார். இந்த 8 விஷயமான பாதைகளில் நம்ம ஒவ்வொன்றா போகின்றதில்ல, ஒட்டு மொத்தமும் அப்படியே வாழலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கேட்ச் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது ஒரு மனதுக்கான ட்ரைனிங்காக பார்க்குறாரு. புத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனம் தான் எல்லாமே. there is no God beyond your mind. அந்த மனதை நீங்கள் செம்மைப்படுத்துவது தான், தூய்மைப்படுத்துவது தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்துடைய அடிப்படை நோக்கமாக பார்க்குறாரு. அதற்கு நம்ம செயல்களை சரியாக செய்யணும். அதுக்கு எண்ணங்களை நம்ம அப்சர்வ் பண்ணணும். இதை தடுப்பது ஃபியர் அண்ட் டிசையர், ஆசையும் பயமும் தான் நம்மளை தடுக்கிறது. எதை தடுக்கிறது? எது சரியான விஷயம் என்பது புரிந்து கொள்வதிலிருந்து. ஆசை நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது, மாறனது. நம்மளை அதை செய்ய இதை செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பல பொருள்களை வாங்க சொல்லுகிறது, நம்மை மயக்கத்திலேயே வைத்திருக்க விரும்புகிறது. அப்போ இந்த மனதை இன்னும் இன்றைக்கி புத்தர் அதிகமாக தேவைப்படுகிறார். மனதை உற்று நோக்குங்கள். மனம் என்றால் என்னன்னு கேட்டாக்கா, அது உடம்புல எங்கேயும் இல்லை அவர் பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு கேட்டாக்க, அது எண்ணங்களுடைய ஓட்டம் தான். அது எண்ணங்கள் தான் மனம். எண்ணங்களை நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ட்ரோல் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்குது. அப்படி சொல்லும்போது இந்த உடல் என்றால் என்னன்னு கேட்டாக்க, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேசிக் எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைத்தான் உடல். இது பின்னால் பிரிஞ்சு போயிடுது, இந்த ஆட்டம்ஸ் பிரிஞ்சு போயிடுது. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேகம் என்பது அழியக்கூடியது. அழியக்கூடியது என்றால், சிதையக்கூடியது என்றால் பிரிஞ்சு செல்லக்கூடியது. ஒரு விஞ்ஞான வாதத்தை ஒரு அணு விஞ்ஞான வாதத்தை புத்தர் இந்த இடத்துல முன்வைக்கிறார். இதில் என்ன தெரியுதுனாக்கா, வேறு ஒரு படைப்பாளி பிரம்மன் என்று உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் படைப்பாங்க. கடவுளுடைய அருள் இருந்தாலும் ஞானம் கிடைக்கும், நீங்கள் பக்தியில் வழிபட்டால் தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. உன் முக்திக்கு நீ தான் வழி. நோ யுவர் செல்ஃப் சொன்ன பாருங்கள். இங்கே தான் இவர் வேத கால அந்த ஞானத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபடுகிறார்.
இப்போ புத்தர் இதை தூக்கி கொடுத்த உடனே மக்களுக்கு வந்து ரொம்ப புரியுது. பாலி மொழியில் தான் அவர் வந்து பெரும்பாலும் பேசியிருக்கிறார், மக்களுடைய மொழியில் பேசியிருக்கிறார். அப்போ சமஸ்கிருதம் தான் வந்து தேவ பாஷையாக கருதப்பட்ட காலகட்டம். இப்போ மக்கள்கிட்ட இந்த 8 ஃபோல்டு பாத்தை வந்து முன் வைக்கிறார் அவர். இந்த 8 ஃபோல்டு பாத்னா என்ன, இந்த 8 ஃபோல்டு பாத்துன்னு சொன்னால் என்ன, நற்சாட்சின்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உள்ளே போய் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து புரியும் அது என்ன சொல்ல வராது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டு யதார்த்த வாழ்க்கையில் தெளிவு பெறக்கூடிய வழிகளைத்தான் வந்து புத்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆகாசத்திலிருந்து பெரிய பெரிய பரம்பொருளை எல்லாம் அவர் வந்து வரவழைக்கல. பரம்பொருள்னு ஒன்று இருக்கிறதா அவர் வந்து நம்பவும் இல்லை. சீலம் மிக்க வாழ்க்கை வேண்டார், ஒழுக்கம். ரொம்ப எத்திக்கல் பிரின்சிபல்ஸை வந்து புத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாருங்க. உங்களுக்கு தெரியும், புத்த மதம்ன்றதே வந்து ஒழுக்கத்துக்கான அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருக்காங்களா இல்லையான்ற கொஸ்டின் நம்ம போக வேண்டாம். புத்தர் சொன்ன விஷயங்களே தான். ஒழுக்க சீலம் என்பது அவரை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் வேற ஒரு விஷயம் சொல்லணும். அவர் எந்த புத்தகத்தையும் எழுதி வைக்கலை. அவருக்கு பின்னால் வந்து அவருடைய சிஷ்யர்கள் தான் வந்து ஆனந்தர், அப்புறம் வந்து காஷ்யபர் போன்றவர்கள் தான் வந்து அந்த புத்த மாநாட்டில் அது தொகுத்து வந்து கொடுக்குறாங்க. 3 பீட்டகங்கள்னு சொல்லுவாங்க, 3 பீட்டகாஸ், அதாவது 3 கூடைகள்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமாக பீட்டகாஸ் கொடுக்குறாங்க. ஆக புத்தர் அதிலிருந்து தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பிரிக்கிறாரு. தீவினைகள் 10, நல்வினைகள் 10. இந்த தீவினைகள் 10 வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. முதல்ல கவனிச்சுக்கிட்டே இருங்க, உங்களை ஒவ்வொரு நொடியும் கவனிங்க என்ன செய்கிறீங்கன்றதை அப்படின்னு சொல்கிறார். இந்த தீவினைகளில் வந்து உள்ளத்தில் தோன்றும் தீவினைகள் 3: பிறர் பொருளை விரும்புதல், கோபம் கொள்ளுதல், உண்மையை அறியாது மயங்குதல். வாக்கில் தோன்றும் தீவினைகள் 4. முதல்ல சொன்னது உள்ளத்தில் தோன்று, இப்போ வாக்குனால வாயினால வருது. பொய், அப்புறம் கோல் சொல்லுதல், பிறர் மீது குற்றம் சொல்லுதல், கடுஞ்சொல் சொல்லுதல், பயனில்லாத சொற்களை வீண் பேச்சாக பேசுதல். இது ஒரு 4. உடம்பில் தோன்றும் தீவினைகள் 3: ஒன்று காமம், மற்றொன்று கொலை, இன்னொன்று களவு. இப்போ 10 வந்து தீய விஷயமாக சொல்கிறார். இதில் காமத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு தீமையை தான் பார்க்குறன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இந்த மேலே கூறிய 10 தீவினைகளை நீக்கி ஒருத்தர் வாழணுன்றார். நல்லொழுக்கங்களாக ஒரு 10 சீலங்களை சொல்லுகிறார். கொல்லாமை, திருடாமை, விபச்சாரம் செய்யாமை, பொய்யாமை, போதை தரும் பொருட்களை உண்ணாமை, இரவில் தூய உணவை மிதமாக உண்ணுதல், கந்த பொருட்கள், அணிகள், அலங்காரங்களை விலக்குதல், தூங்குவதற்கு கட்டில், பஞ்சனை முதலியவற்றை நீக்கி தரையிலே உறங்குதல் அல்லது பாய் போட்டு உறங்கலாம், இசை நடனம் போன்ற களியாட்டங்களிலே ஈடுபடாமல் தவிர்த்தல், பொன் வெள்ளி ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ளாமை. எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னாரு. இது பிற்காலத்தில் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி உரையாடல் விவாதங்கள் ஏற்பட்ட ஏற்பாடு 2ஆக பிரிக்கிறார். முதல் 5 வந்து சாதாரண மக்களுக்கு, 2வது 5 ரொம்ப கடுமையாக இந்த தரையில் தான் படுக்கணும், பொண்ணை தொடக்கூடாது, உணவு வருந்ததில் ரொம்ப இது இருக்கணும், இதெல்லாம் வந்து புத்த பிட்சுக்களுக்கு. ஸோ பிட்சுக்களுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு தீவிரமான தேடலில் இருக்கிறவங்க, அதற்கு வந்து கட்டுப்பாடு வேணுன்றதுக்காக ரொம்ப கட்டுப்பாடான ஒரு 5 விஷயங்களை 2வது ஆஃபில் இருக்கிற 5 வந்து பிட்சுக்களுக்கும், முதல் 5 வந்து சாதாரண மக்களுக்கும். ஸோ சாதாரண மக்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறார். இந்த 10 சீலங்கள் நல்லது கடைப்பிடிச்சி கெட்டதனாலே போதும். ஆனால் அதுக்கு வந்து 8 வழிகள் சொல்கிறாரு. அந்த 8 என்னன்னு பார்க்கலாம். இப்போ 1 நற்காட்சி, ரைட் வியூ. 2வது நல்லூற்றம், ரைட் ஆஸ்பிரேஷன். நல் வாய்மை, ரைட் ஸ்பீச். நற்செய்கை, ரைட் ஆக்டிவிட்டி. நல் வாழ்க்கை, ரைட் லிவிங். நல்லூக்கம், ரைட் எஃபர்ட். நற்கடைப்பிடி, ரைட் மைண்ட்ஃபுல்னஸ்.
நல் அமைதி, ரைட் கான்டம்ப்ளேஷன். இந்த 8-fold பாத்தில் முதல்ல வருது நற்காட்சின்னு சொன்னோம். அப்படின்னா என்னன்னாக்க, பொருட்களுடைய உண்மையான இயல்பை அறிந்து கொள்வது தான் அது. அதை நமக்கு நிறைய இந்த தவறாக பார்ப்போம் விஷயங்களை சரியான பார்வையில் எப்படி பார்ப்பது. இது கண்ணை மூஞ்சி பார்த்தா தெரியாது. கல்வியும் ஞானமும் வேண்டும். என்ன மாதிரி ஞானம் வேணும்னா, எதெல்லாம் பொய்யின்னு தள்ளக்கூடிய கூறு கொண்ட அந்த அறிவு, கூர்மையான ஒரு இன்டெலிஜென்ஸ். இதுதான் கிருஷ்ணமூர்த்தி இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவார். அதனால் ஏதோ புற உலகம் குறித்த ஒரு அபூர்வமான ஞானம் அல்லது, இந்த வாழ்க்கை குறித்த புரிதல்கள் கொண்ட ஒரு ஞானம். அது இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை சரியாக பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, நல்லூற்றம். நல்ல ஊற்றம்னு சொல்ல போது ரைட் ஆஸ்பிரேஷன். நல்லூற்றம் என்பது நல்ல விருப்பங்கள் கொள்ளலாம். அவர் ஆசைக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட ஒரு விஷயம் பாருங்கள், அவர் ஆசைப்படாமல் இருந்தால் ஞானத்தை அடைஞ்சிக்க முடியுமா? எதுக்கு அதை போய் ஞானத்தின் மீது அவர் ஆசைப்பட்டார் அல்லவா? அதனால தானே இவ்வளோ கஷ்டப்பட்டார் புத்தர் கூட. அதனால் அந்த இடத்துல அவர் சட்டிலாக வைக்கிறாரு. அதாவது புத்தர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் சில விஷயங்களை டீல் பண்ணுவாராம். நல் விருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். நல்ல விதமான விஷயங்களை விருப்பப்படலாம். எது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். நீ விருப்பப்படுறதெல்லாம் நல் விருப்பமாக இருக்க முடியாது. புத்தர் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறான்னு சொன்ன பொழுது என்ன விஷயம்னாக்க, அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி விஷயத்தை விளக்கம் கொடுப்பாராம். நிறைய பேர் அவரை நாடி வந்தாங்க. புத்தருக்கு இந்த ஞானம் பெற்ற ஒருபாடு பிற்காலத்தில் அவருக்கு நாடி நிறைய பேர் வராங்க. ஒவ்வொருடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி சில கதைகள்லாம் சொல்லி அவர்களை அவர் நல்வழிப்படுத்தியிருக்கிறார். அதனால் அவருக்கு இருந்த அந்த நல்ல விதமான அந்த ஆசை நமக்கும் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி ஒரு ஆசை இல்லைன்னா, இந்த ஞானம் பெற்ற புத்தன் அவர் பாட்டுக்கு துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு இமாலயாஸ் பக்கம் போயிருக்கலாம். அப்படி போகல. அவருக்கு தான் பெற்ற நிர்வாணத்தின் அடிப்படையில் கிடைத்தது பேரன்பு மனித குலத்தின் மீது. ஒரு பெரிய மகா கருணான்னு சொல்லுவாங்க, கம்பேஷன், தி கிரேட் கம்பேஷன். நாம் அறிந்த இந்த யதார்த்தமான உண்மையை மக்களுக்கு தெரிவித்து அவர்களை புரிய வைத்து அவர்களும் வாழ்க்கையில் துன்பத்தை கடந்து போக செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியை அவர் மேற்கொண்டு விட்டார். அதனால தான் திருப்பி மக்களை நோக்கி வரார். எப்படி நீட்சியில் ஜராதுஷ்டன் மலையிலிருந்து இறங்கி வரான் மக்களுக்கு சொல்கிறதுக்காக, இந்த மாதிரி பணியை மேற்கொள்வதற்காக தான் அவர் இந்த விஷயத்தை செய்கிறார். இப்படி 8-fold பாட்டில் 2 பார்த்தோம். மூன்றாவதாக நல் வாய்மை. நமக்கு தெரியும் வாய்மைன்னு எனக்கு தெரியும், ட்ரூத்தை பற்றி விளக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து நல் வாழ்க்கை. இது அதான் என்னன்னு தெரியாது நமக்கு. அது எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, பொய், இந்த மாதிரி கற்பனை கதைகள், மூட நம்பிக்கைகள், இதில் வாழ்க்கையை ஈடுபடுத்தக்கூடாது தெளிவாக சொல்கிறார் அவர். இன்னும் சொல்ல போனாக்கா, அவர் பலி கொடுக்குற கடவுள்கள், சிறு சிறு தெய்வங்கள், அப்புறம் நிறைய இந்த தெய்வ வழிபாடெல்லாம் அவர் ஏற்றுக்கிறவே இல்லை. அதெல்லாம் நிராகரிக்க சொல்கிறார். ஒரு பிரம்மாண்டமான பிரம்மத்தையும் கட்டமைத்து முன்னால் வைக்கல. எல்லா தெய்வ வழிபாடுகளும் உங்களை குழப்பத்தை தான் உண்டாக்குன்றார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அறிவு என்பது ஒரு வகையான நாத்திக பண்பு கொண்ட அறிவு தான். நல்ல ஊக்கம் என்பது கூட அப்படித்தான் அவரை பொறுத்தவரை. நல்ல செயல்களுக்காக நம்ம ஊக்கமாக இருக்குது. அதாவது எப்படி இந்த பித்தளையில் களிம்புலாம் ஒட்டிக்கிச்சுனாங்க தேய்ச்சி கழுவுறோமோ, அந்த மாதிரி மனதை தொடர்ந்து கழுவிக்கிட்டே இருக்கின்றார். இந்த மனம் வெளுக்க மண்ணும் உண்டோ அப்படின்னு பாட்டில் வரும். மனத்தை வெளுத்துக்கிட்டே இருக்கணும். அது நொடிக்கு நொடி வெளுக்கணும். அதுதான் புத்தருடைய சனிக்கவாதம்ன்றது. ஏனென்றால் இந்த மனம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஆறு போன்றது. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெளிவாக்க விரும்புகிறேன். நிலையான உண்மை என்பதை புத்தர் இருப்பதாக நம்பவில்லை. இந்த வாழ்க்கை என்பது இந்த உயிர் என்பது எப்படின்னாக்க இந்த உடலினால் உருவாக்கின்ற ஒரு சக்தி தான். அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாமே எல்லா பொருள்களுமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த மனதை நேற்று நான் சுத்தமாக வச்சுருந்தேன், இன்றைக்கி நான் சுத்தமாக வச்சுக்கிறல, பரவாயில்ல, சரி அப்படியே இருக்கும்னு நம்ப முடியாது. அது மாறிடும். அதனால் ஒரு கண்டினியூஸான
ஒரு விழிப்புணர்வு வந்து இதை தான் கவனித்து கொண்டிருங்கள்னு சொல்கிறாரு. இது அட்டென்ஷன்னு கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி சொல்வார். இப்போ நல்ல அமைதியை உண்டாக்க வேண்டும். இந்த அத்தனை செயலும் சேர்த்து மைண்டில் ஒரு அமைதி உருவாகும்போது தான் நமக்கு வந்து யார் மீதும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாத வெறும் அன்பு மட்டுமே அங்கே வந்து உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். ஆக இது புத்தருக்கு நிர்வாணம் கிடச்சிடும் என்ன பண்ணுறாரு, நேராக மறுபடி போகிறார். எங்கே போகிறாருனாக்க வாரணாசிக்கு போகிறார். பக்கத்தில் சாரநாத் அந்த ஊருக்கு போனால் இவங்க 5 பேர் பிரிஞ்சு போனாங்க பாருங்கள். அந்த 5 பேர் அவங்க வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போய் பார்க்குறாரு. இவர் தேஜஸோடு போகிறார். அது ஒரு வாழ்வு தான், தேஜஸ் தான் இருக்கும், ஒளியோடு போகிறார். அதனால் இவரை வந்து அவங்க மதிக்க தயாராக இல்லை. இவன் பாயசம் குடிச்சு வந்தானே, விரதமெல்லாம் முறிச்சிக்கிட்டு இவன்லாம் ஒரு சன்னியாசியா அப்படின்னு அப்பவும் பார்க்குறாங்க. இவர் போய் சொல்கிறார், நான் நிர்வாணம் அடைந்து விட்டேன்றார். அவங்க ரொம்ப தயாராக இல்லை. ரொம்ப கொடுமை இல்லைங்க இது. போய் சொல்கிறாரு. இருந்தாலும் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அந்த இடம் வந்து அங்கே போய் சாரநாத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 5 பேர் உட்காந்துருக்காங்க. சிலை வடித்து புத்தர் ஒரு மேடையில் உட்காந்து போதிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் தன்னுடைய போதனைகளை சொல்ல தொடங்குகிறார். சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து இது அற்புதமான ஒரு புதிய விதமான ஒரு ஞானமாக தெரிகிறது. ஆகையினால அவங்க எல்லாருமே வந்து இவர் ஞானம் பெற்றுவிட்டார் என்பதை வந்து உணர்ந்து கொள்கிறார்கள். அதன் காரணமாக அவருடைய பிரதம சீடர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் புத்தருக்கு. எதுக்கு சீடர் வச்சுக்கணும்? இந்த சீடர்களுக்கு முதல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த சீடர்கள் எப்படி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் 12 அப்போஸ்டல்ஸை கிரியேட் பண்ணாரோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட நற்செய்தியை பரப்பணும். என்ன நற்செய்தியை பரப்பணும்? பேராசைப்படாதீர்கள், கொல்லாதீர்கள். கொல்லாமை வந்து ரொம்ப வலியுறுத்துட்டார் அவர். இந்த 8 fold பார்த்து, இந்த 4 noble truth இதெல்லாம் கொண்டு போய் பரப்புங்க மக்கள்கிட்ட. சாதாரண மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், சூத்திரர்கள், இவங்கெல்லாம் யாருமே வந்து இந்த மத கோட்பாடுகள் எதற்குள்ளேயே எந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து அனுமதிக்கப்படாமல் இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ அந்த வேதிக் ப்ராக்டிஸுக்கு எதிராக வந்து புத்தர் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்க தொடங்கிறார். அது ஒரு கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து என்ன, இவங்களும் காவி உடை தைக்கிறார்கள். என்ன மாதிரி காவி உடை? ஒரு மாதிரி ஆரஞ்சு, ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த ஒரு காவி உடைய துவர் ஆடையை வந்து அணிய தொடங்குகிறார்கள் பிட்சுக்கள். நிறைய பேர் விட்டு பிட்சு வந்து சேர்ந்துட்டேன். சார் எனக்கு கூட இது கொடுங்க, ஞானம் கொடுங்கன்னு. அதையும் நான் அள்ளி கொடுக்குறது நான் பேக்கெட்டில் வச்சுருக்கிறாரு. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அவன் கஷ்டப்பட்டு தான் ஞானத்தை அடையணும். எந்த பிரம்மனும் உனக்கு ஹெல்ப் பண்ணாது, எந்த கடவுளும் உனக்கு கருணை காட்டாது. நான் வழி காட்டுவேன், நீ தான் அடைய வேண்டும். இந்த வழி சிறந்த வழி. இந்த ஞானத்துடைய தன்மை இப்படியாக இருக்கிறது. இதை நீ உணரும்பொழுது தான் நீ வந்து நிர்வாணம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஆக வந்து உட்காந்து கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையினுடைய பல துன்பங்களை எதிர்கொண்டு, துயரங்களை எதிர்கொண்டு, கஷ்டங்களை இது பண்ணவங்கலாம் வராங்க. வந்து அவர் பின்னால் அணிவகுக்க தொடங்குகிறார்கள். அவங்க வந்து புத்திஸ்ட் ஃபிலாசபியை வந்து நம்ப தொடங்குகிறார்கள். அது மட்டும் இல்லை, ராஜாக்கள் எல்லாம் வந்து சொத்துக்கள் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து சொத்து கொடுக்குறாங்க. இவருக்காக பிரம்மாண்டமான ஒரு புத்த விகாரத்தை வந்து ஒருத்தர் கட்டுறாரு. அந்த விகாரத்தை வந்து புத்தரே ஒத்துக்கிறார். அங்கே தான் உட்காந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. இப்படியாக பௌத்தம் கிளைவிட்டு வளரத் தொடங்குகிறது. இந்த ஆன்மா, உடல், உலகம், அழிவு, கர்மா பற்றி பேசும்பொழுது பிரதித்திய சமுத்பாதம் என்ற ஒரு தத்துவத்தை வந்து புத்தர் முன்வைக்கிறார். ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் இந்த உலகம் இயங்குகிறது. லா ஆஃப் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன். ஒன்றோடு ஒன்று சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை விட்டுட்டு அதை பார்க்க முடியாது, அதை விட்டு இதை பார்க்க முடியாது. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசபி அவருடைய சர்க்கிளில். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. தர்மம் தான் அடிப்படையான ஒரு விஷயம். தர்ம சக்கரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் வந்து அசோகர் வந்து அந்த தர்ம சக்கரத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. தர்ம சக்கரத்தை வந்து இந்த உலகத்தில் உருட்டு நடக்கிறார். தர்மம் என்பது என்னென்றால் அனைவரும் சமமானவர்கள் என்பது தான் தர்மம். இங்கே தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இந்த 4 வர்ணங்களை வந்து நிராகரிக்கிறார். சாதிய கட்டுமானங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நிறைய தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கூட இவர்கிட்ட வந்து குருநாதர் பீடத்தில் வந்து இவர் வந்து அமர்த்தி இருக்கிறார். பல்வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப தரம் இல்லாத பணியை செய்பவர்கள் என்று அந்த காலத்தில் கருதப்பட்டவர்கள்லாம் கூட இணைத்து கொண்டார். புத்தருடைய பேரன்பு என்பது சாதி மதங்களை கடந்த ஒரு பேரன்பாக இருந்திருக்கிறது. அவர் வந்து டோட்டலாக வந்து இந்த வேதிக் ஃபிலாசபி வந்து நிராகரித்து விட்டார். பாருங்களேன், வேதங்களே இல்லை. அது அத்தனையும் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதோ தேவதைகளை வந்து சந்தோஷப்படுத்துவதாக சொல்லுகின்ற மந்திரங்கள் தான். அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கிறதா அவர் நினைக்கல. அவர் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வேதிக் கல்ச்சரில் ஆணித்தரமாக அரசர்களெல்லாம் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற நேரத்தில் ஒரு ஆள் வந்து சுயமாக தன்னுடைய அனுபவங்களை கொண்டு வந்து இதுதான் சொல்கிறார், வேத ரிஷிகள் யாருக்கும் பெரும்பாலானோருக்கு உண்மையான ஆன்மீக அனுபவம் கிடையாதுன்னு சொல்கிறார் புத்தர். குறிப்பிச்சிருக்காரு. பெரும்பாலும் அவங்க சொன்னதையே கடத்தி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அடிப்படையான விஷயம். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எல்லா உயிரையும் வந்து சமமாக கருதுவது, அதற்காக அன்பு செலுத்துவது என்பதன் அடிப்படையில் தான் இருக்கும் என்ற தர்மத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். இப்போ புத்திஸ்ட் ஃபிலாசபின்றது வந்து ஏதோ ஒரு மெட்டபிசிக்கல் சிஸ்டம் இல்லை. அது வந்து மனுஷன் துன்பத்தில் விடுபடுவது மட்டுமல்ல, அது ஒரு எத்திக்கல் பிரின்சிபலின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் அதை எப்படி கட்டமைப்பது, ஒவ்வொருவரும் தன்னை வந்து உணர வேண்டும் என்பதும், ஒரு சமுதாயம் என்பது எப்படி பேதமில்லாத சமுதாயமாக மாற்றப்பட வேண்டும் என்பதையும் பற்றி புத்தர் வந்து பரப்புரையை மேற்கொள்கிறார். புத்தரை பற்றி பேசும்பொழுது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தி சைலன்ஸ் ஆஃப் புத்தா, புத்தருடைய மௌனம். புத்தர் பல கேள்விகளுக்கு வந்து மௌனமாகவே இருந்திருக்கிறார். மௌனம் கூட ஒரு போதனா மொழி தானே. மௌனம் என்பது வந்து அது கூட பேசுதான், அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் சில வார்த்தைகள் வந்து போதாமையாக அவர் கருதினார். குறிப்பாக இந்த ஆன்மாவை பற்றி, கடவுளை பற்றிலாம் கேட்கும்போது அவர் வந்து சைலன்ஸை தான் பதிலாக வச்சார். ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் நினைத்திருக்கக்கூடும், தான் ஒன்று கூறினால் இன்னொன்றாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளக்கூடும் என்று நினைத்திருப்பார். அவர் நிறைய இடத்துல சைலண்ட்டாக இருந்திருக்கிறார். ஒரு கதை ஒன்று உண்டு. புத்தருடைய சீடர் ஒருவர் அவரிடம் வந்து கடவுளை உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்டதாகவும், கடவுள் என்றால் யார் என்று அடிக்கடி கேட்டதாகவும், புத்தர் வந்து சொல்கிறேன்னு வந்து பதில் சொல்லாமலேயே காலம் கடத்தியதாகவும், ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த கேள்வியை கேட்கின்ற சீடர் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டதாகவும், புத்தர் அவர்கிட்ட போய், என்னப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டி, என்ன கேள்வின்னு கேட்க, அந்த கேள்வியை நான் மறந்து விட்டேன் என்று கூறிவிட்டாரா. இல்லை கடவுள் இருக்காரா அந்த கேள்வி தானேன்னு கேட்டாரா இவர். நான் அதை மூளை இல்லாமல் கேட்டுட்டேன், தப்பான கேள்வி அது, நான் புரிந்து கொண்டேன் என்றாராம். என்னன்னாக்கா பதில் வந்து அந்த வாழ்க்கையினுடைய முறையின் மூலமாக அந்த பதிலை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சில பதில்கள் எல்லாம் வார்த்தைகளால் சொல்லுவதாலோ விளக்குவதாலோ புரிய போவதில்லை, அது வாழ்ந்து பார்க்கும்பொழுது தான் அது தெரிகிறது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரியுது. இப்படியாக புத்தர் வந்து பல்வேறு சிஷ்யர்களே வரும்போது, அவங்க ஊரிலிருந்து சுத்தோதனர் வந்து புத்தர் வந்து ஒரு பெரிய நிர்வாண பதவி அடைந்து விட்டார், பெரிய ஞானி ஆகிட்டார் தெரிஞ்ச போது கூட நம்ம ஊருக்கு அவரை கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, கொண்டு வந்தாக்கா கொஞ்சம் அவனை வந்து மனதை மாற்றி ஒரு ராஜாவாக்கிடலாம் கூட நினச்சிருக்காரு அவர். ஆகையினால அவர் பல்வேறு விதமான குழுக்களை வந்து அப்பப்போ அனுப்பி வைக்கிறார். 1000 பேர் 5000 பேர் அனுப்பிச்சதெல்லாம் சொல்கிறாங்க, அது இருக்க முடியாது. ஓரளவுக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வந்து புத்தரை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே புத்தருடைய அந்த போதனைகளை கேட்டு அவர்களை வந்து நல்ல தலையெல்லாம் வந்து மழித்து கொண்டு புத்த பிட்சுக்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படியே நிறைய பேர் வரவங்கெல்லாம் வந்து திரும்பி ஊருக்கா போகிறதில்ல, இங்கேயே உட்காந்துட்டாங்க. இதை பார்த்த சுத்தோதனர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடைசியாக ஒருவரை அனுப்புகிறாரு. அந்த ஒருவர் வந்து புத்தருக்கு சிறு வயதில் நண்பராக இருந்தவர் தான் அவர். அவர் போய் உட்காந்துக்கிட்டு அமைதியாக புத்தர் கூறுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நாள் அங்கேயே தங்குறார். புத்தர் அவரை கவனிக்கிறார். கவனித்து எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்குறார். அவர் போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் அந்த போனவர் வந்து நிதானமாக புத்தர்கிட்ட போய், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊருக்கு ஒரு முறை வந்துட்டு போகணும். உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து உங்களை வந்து பார்க்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்யுங்க. உங்கள் மனைவியும் அங்கே வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களை பார்த்தா போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெவ்வேறு நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு நடைபாதையாக போயிட்டே இருக்கீங்க. உங்கள் சொந்த நாடு, அங்கே வந்து நீங்கள் வந்து கால் பறித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புத்தர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை சொல்லுவதற்காகத்தான் நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேசுகிறத கேட்ட உடனே மரம் மாறி அவர்கள் ஊருக்கு போகாமல் என்னுடனே வந்து புத்த பிட்சுக்களாக தங்கி விட்டார்கள். நீ மட்டும் எப்படி வந்து நான் சொல்கிறத கேட்டும் கூட வந்து மனம் மாறாமல் உறுதியாக எங்கிட்ட வந்து இந்த வேண்டுகோளை வைக்கிறான்னு கேட்டார் அவர். அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள்.
அதை என்னை காப்பாற்றியது பஞ்சு தான்ட்டு காதில் இருந்து 2 பஞ்சு எடுத்து காட்டினாரேன். அவர் அத்தனை நாள் வரைக்கும் பஞ்சை அடைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஏனென்றால் ஏதாவது நல்ல போதனை கேட்டு நம்மளும் புட்சுவாக மாறிடக்கூடாதுக்காக ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதாக ஒரு வேடிக்கையான கதையானது வந்து புத்த சரித்திரத்திலே பதிவாயிருக்கிறது. அது உண்மையாக பொய்யோ அப்படி தான் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ தூரம் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கார் புத்தர். பிறகு இந்த வேண்டுகோளை ஏற்று வந்து புத்தர் வந்து போகிறாரு, ஊருக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. அப்பா அவர் காலையே விழுறாரு. அம்மா வந்து பார்க்குறாங்க, அதாவது பெரியம்மா இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஊரே வந்து திரள்கிறது. கொஞ்ச நாள் அங்கே தங்குறாரு. அவங்க திருப்பியும் வேண்டுகோள் விடுத்து பார்க்குறாங்க. அதையெல்லாம் அவர் மறுத்து விடுகிறார். வீட்டுக்குள்ளே போகிறாரு. தன்னுடைய மனைவியை போய் பார்க்குறாரு, யசோதரையை பார்க்குறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யசோதரை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, புத்தர் வந்து எப்போ வந்து தன்னை வந்து சன்னியாசியை மாற்றிக்கொண்டாரோ அதன் முதல் அவர்களும் கூட ஒரு சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வந்து தலையெல்லாம் மழித்து கொண்டு ஒரு துவராடை அணிந்து எளிய உணவை உட்கொண்டு அவங்கள் தன்னை வருத்தி வந்திருக்கிறார்கள். இந்த யசோதரையினுடைய பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது நமக்கு நேரம் இல்லை, அது பிறகு வந்து ஒரு முறை பார்க்கலாம் என்னவென்று. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, நான் அவங்களுடைய சிஷ்யை வரேன்றாங்க. அதுக்கு முன்னால் ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன் ராகுல். அவர் என்ன பண்ணுறான், புத்தர்கிட்ட போய் அப்பாவை பார்க்குறான். அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, அதான் உங்கள் அப்பா, அவர்கிட்ட போ பேசு, உனக்கு கூட ராஜ்யத்தில் பங்கு இருக்குது, கேளுன்னு சொல்கிறாங்க. அவங்க பெரிய சன்னியாசி ஆகலை, எளிமை வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருடைய பங்கை உனக்கு வாங்கி கொடுக்க சொல்லு, நீயாவது ராஜாவாயிடலான்றாங்க. அந்த சிறுவன் வந்து புத்தரிடம் போனோன்னா புத்தர் அன்போடு அரவணைத்து அவனுக்கு சில போதனைகளை கொடுக்கிறார். அது கேட்கணுமா, அவர் பைடு பைப்பர் மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த பையனும் நானும் வந்து சன்னியாச்சாரன்ட்டான். சின்ன குழந்தையிலே அவனை சன்னியாசி ஆக்கி விட்டார் அவர். இதை கேட்ட தாத்தா வந்து அவங்க அப்பா சுத்தோதனர் வந்து அதிர்ந்து போயிட்டார். பாவி, ஏற்கனவே ஒன்று தான் எழுந்துட்டோம், ஒன்றும் சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் மொட்டையை அடித்துக்கொண்டு பின்னால் சிஷ்யர்கள் ஆகிட்டாங்க, இப்போ இந்த பையனையும் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போய் கடிந்து கொள்கிறார். ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், இனிமேல் வந்து சிறுவர்களை வந்து இந்த மாதிரி சன்னியாசியை மாற்றாதீங்க, அப்படி விரும்பி வந்தார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோருடைய அனுமதியை வாங்கி கொண்டு தான் நீங்கள் வந்து சன்னியாசா கொண்டார். அதை புத்தர் ஏற்றுக்கொள்கிறார், சரிதான் ஒத்துக்கிறார். அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுபடியும் வந்து திரும்பி போகிறாங்க. இப்படியாக புத்தருடைய பயணமானது வந்து பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனால் ஈர்க்கப்பட்டவர்கள் வந்து இவருக்காக பல பல டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய மாளிகை கட்டுறேன்றாங்க. மகத நாட்டுக்கு அருகில் இருந்த கோசல நாட்டினுடைய ஸ்ராவஸ்தி என்ற ஊருடைய ராஜா ஒருத்தர் இருந்தார். அங்கே அநாத பிண்டிகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஃபைனான்ஸ்லாம் பார்த்துட்டார் ராஜா கிட்ட. ராஜா பேர் வந்து பிரசேனஜித்துன்னு பேர், இளவரசன் நினைக்கிறேன். அந்த அநாத பிண்டிகர் வந்து புத்தர் மேலே ரொம்ப ஈடுபட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை வந்து கட்டமைக்கிறதாக தகவல் இருக்குது. புத்தர் வந்து அந்த ஊருக்கு வரணும்னு விருப்பப்படுறாரு, தங்கக்கிட்ட தங்கன்னு ஆசைப்படுறாரு. அதற்காக என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு ஆசிரம், ரொம்ப சொஃபிஸ்டிகேட் ஆசிரமத்தை கட்டுறாரு. அந்த சீடர்கள்லாம் தங்குற மாதிரியும் புத்தர் தங்குற மாதிரியும். ஸோ புத்தருடைய ஒரு மடம்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை. அதை வந்து அவர் கோல்டு எக்கச்சக்க மூட்டைக்கணக்கான கோல்டு கொடுத்து அதை வாங்கி அதை செய்கிறதாகவும் மன்னரும் அதில் ஒரு பங்கேற்றதாகவும் அது இப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு காயினையும் கோல்டு காயினையும் அது பரப்பி எவ்வளோ காயின் வருதோ அந்த நேரத்தில் அதுதான் விலை அப்படின்னு மன்னர் சொன்னதாகவும், பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு கொடுத்ததாகவும், மன்னர் அரண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு பக்தியான்ட்டு தானும் கூட பங்களிப்பு செலுத்துவதாகவும் சொல்லி அதை கட்டினதாக சொல்லுவாங்க. அதை பிற்காலத்தில் வரக்கூடிய சீன யாத்திரைகள் யுவான் சாங் போன்றவர்கள்லாம் வந்து அதை சில பேர் பார்த்ததாகவும் சில பேர் பார்க்கலன்னு அழிஞ்சு போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது முக்கியமான ஒரு அநாத பிண்டிகருடைய அந்த கட்டடம் வந்து புத்தருக்கான பெரிய கான்ட்ரிபியூஷனாக சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகத நாட்டுடைய அரசர் பிம்பிசாரர் தன்னை முழுமையாக ஒரு பௌத்த மதத்தாளராக மாற்றிக்கொள்கிறார். புத்தருக்கு தொடர்ந்து பல்வேறு சீடர்கள் பல்வேறு இடங்களில் பரப்ப தொடங்கினார்கள். அது குறித்தெல்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அமர்பாலி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நடன மங்கை சபையில் ஆடிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க வந்து புத்தரை வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு தாசி பரம்பரை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவங்களுடைய தோட்டத்தில் போய் புத்தர் தங்கி உணவருந்தி அவர்களுக்கும் வந்து தர்மத்தை போதித்ததாக கதைகள் இருக்கின்றன. இதை பற்றி ஒரு பெரிய இமேஜினரி ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கும். இதுக்கிடையில் அஜாத சத்துரு பிம்பிசாருடைய பையன் அவரையே கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்துடுறாரு. இந்த அமர்பாலி படம் கூட நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது, அந்த காலத்தில் வைஜெயந்திமாலா நடித்தது. ஆகிய இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக சொல்லப்படுகிறது.
ஏனென்றால் ஒரு தாசிக்கு கூட வந்து அருள் பாலித்து அவர்களை வந்து சமமாக பாவித்தாங்கன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்படியாக புத்தருடைய தத்துவங்கள் உரையாடல்களுக்குள்ள நிறைய விஷயங்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. புத்தர் வந்து இப்படியாக கிட்டத்தட்ட 80 வயது ஆகிவிடுகிறது. இப்படியே இருந்த பல இடங்களுக்கு வந்து தன்னை வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருந்த புத்தபிரான் பாவா நகர் என்ற இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருந்தக்கூடிய சுந்தர்னு ஒரு எளிய மனிதர், அவர்கிட்ட ஏற்கனவே சீடனாக இருந்தவர், கண்டிப்பாக தங்கள் வீட்டுக்கு உணவு அருந்த வேண்டுன்றாரு. அங்கே போய் உணவு சாப்பிட்றாரு. பல்வேறு விதமாக சொல்லுகிறார்கள். சுகர மத்துவம்னு ஒரு உணவு கொடுத்ததாக சொல்கிறாங்க. புத்தர் வந்து நட்போடு கொடுக்கறதுனால, அன்போடு கொடுக்கறதுனால அதை உண்டிருக்கிறார். அது ஒரு பன்றி இறைச்சியாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் வந்து புத்தர் வந்து புலால் உண்ணாமையை பற்றி அவ்வளோ சொல்லிட்டு இருக்கும்போது அவர் மீது விருப்பம் கொண்ட ஒருத்தர் வந்து பன்றி இறைச்சியை கொடுத்துருப்பான்னு நான் நம்ப தயாராக இல்லை. ஆனால் அது ஒரு விஷக்காளானாக இருக்கலாம் என்று கூட கருதப்படுகிறது. அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த காளான் அவருக்கு உள்ளே போன உடனே அவருடைய உடல்நிலை வந்து பாதிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் புத்தர் வந்து இதுக்கு முன்னாலேயே சில மாதங்களுக்கு முன்பாகவே வந்து அனந்தரை கூட்டு சொல்லிவிட்டார். நான் வந்து வந்த காரியம் முடிந்து விட்டது, இனிமேல் நான் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு மறுபிறவின்றதெல்லாம் கிடையாது எனக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த தத்துவங்களையே தர்மத்தையே நீங்கள் வந்து குருநாதராக கடைபிடித்து இந்த உலகம் மேம்படுவதற்கு நீங்கள் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப அவங்க வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவருக்கு வயதாகி விட்டது. ஆகையால் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தர் வந்து தன்னுடைய இறப்பு இத்தனாம் நாள் நடக்கப் போகிறது என்ற அளவிற்கு தெளிவாக இருந்திருக்கிறார் என்று பதிவுகள் சொல்லப்படுகிறது. இத்தனாம் தேதி தான் தான் இறக்கப் போகிறோம் என்று அவர் தெரிந்து வைத்திருக்கக்கூடும் என்று சில பதிவுகள் சொல்லுகின்றன. பிறகு அவர் போகும்பொழுது தான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு உணவை உண்ட பிறகு அது அவருக்கு ஒரு வயிற்றுப்போக்கை உண்டாக்குகிறது. அப்படியே ஒரு மாதிரி திருப்பி அவரை காட்டு கூட்டு போகிறாங்க. உருவேல காடு தான் நினைக்கிறேன். அங்கே அவரை வந்து ஒரு கயிற்று கட்டிலில் போட்டு படுக்க வைக்கிறாங்க. என்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் வந்து அவரை பார்க்குறாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த புத்தம் சரணம் கப்சாமின்றாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து புத்தர் ஒரு முக்கியமான காரியம் பண்ணுறாரு. இந்த புட்சுக்களை எல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு மடங்களில் தங்க வைக்கிறார். அதுக்கு பேர் சங்கம்னு பேர் வைக்கிறாரு. அதுதான் சங்கமாக இணைந்து இந்த புத்த தர்மத்தை வந்து பரப்புவதுதான் வேலைன்னு நினச்சிட்டாரு. ஆக அதுதான் வந்து சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்கிறோம். இப்படி பல தர்மங்களையும் செயல்பாடுகளையும் வகையாக அமைத்து விட்ட கௌதம புத்தர் தான் இந்த பூமிக்கு வந்த காரியம் நிறைவேறிவிட்டதாக நிச்சயமாக நிறைவு கொண்டு தன் உயிரை இன்னுயிரை நீத்து விட்டார். அது மிக சோகமான தருணமாக அமைந்தது. பல ஆண்டு காலம் அவருடைய இழப்பினால் வந்து அவருடைய சீடர்கள் எல்லாம் மிக வருத்தப்பட்டார்கள். என்றாலும் கூட பின்னால் வந்து ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு மாநாடாக நடக்கிறது. அந்த மாநாட்டில் மகாகாஷ்யபர் கலந்துக்கிறாரு, அனந்தர் கலந்துக்கிறாரு, இன்னும் இவரோடு இருந்த வெவ்வேறு முனிவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, புத்தருடைய சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து 3 பீட்டகங்களாக 3 பேஸ்கட்ஸ் 3 கூடைகளாக அவங்க எழுத்து மூலமாக வந்து கன்சாலேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதர்ம பீடகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அறநெறியை சொல்லும், ஒன்று தத்துவத்தை சொல்லும், மற்றொன்று இன்னொரு அதனுடைய சில கோட்பாடுகளை விளக்கும். அப்போது இந்த 3 தான் புத்த மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்னு சொல்லலாம். இது தவிர ஜாதகா தேல் சொல்லுவாங்க. ஜாதக கதைகள்னு நிறைய அவர் பிறந்து வளர்ந்து வந்த இந்த புராண கதைகள் எல்லாம் எழுதப்பட்டது பிற்காலத்தில். ஆக இதுதான் வந்து முதல்ல கூடிய மாநாடு. பிற்காலத்தில் ஒரு 100 ஆண்டு கழித்து 2வது மாநாடு நடக்கிறது. அடுத்து ஒரு 200 ஆண்டு கழித்து 3வது மாநாடு நடக்கிறது. அசோகர் காலத்தில் வந்து அசோகர் வந்து ஒரு 200 ஆண்டுகள் கழித்து தான் வராரு. அவர் புத்த மதத்தை பரப்புவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார். தன்னுடைய குழந்தைகள்லாம் சிலோனுக்கு அனுப்புகிறாரு. அங்கே புத்த மதம் பரவ தொடங்கிறது. அங்கேருந்து பர்மாவில் பரவ தொடங்கிறது, சைனாவுக்கு போகிறது, இப்படி இந்தோனேஷியா போகிறது, பல்வேறு நாடுகளுக்கு வந்து ரஷ்யாவுக்கு கூட புத்த மதத்தினுடைய கொள்கைகள் பரவ தொடங்கின. வேறு ஒன்றும் இல்லை, பிரதர்லிஹுட், எந்தவித சாதி மத இன பாகுபாடின்றி எந்தவித வேதிக் டெக்ஸ்ட்டும் இல்லாமல் ஒருவரை நேசிக்கின்ற மகத்தான அன்பு தான் பௌத்தம் என்று தெரியும் பொழுது ஏராளமான மக்கள் அதன் பின்னால் வந்து திரளத் தொடங்கினார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவிலே மிகச் செழிப்பாக இருந்து காஞ்சிபுரத்தில் கூட மிகப்பெரிய விகாரம் எல்லாம் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். இந்தியாவிலும் ஒரு பெரிய அளவிற்கான வீச்சானது இருந்தது.
என்பதை நாம் வந்து பல்வேறு கல்வெட்டுகளிலிருந்து அறிய வருகிறோம். ஆனால் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மறைந்து போகிறது. என்ன காரணம் என்றால் புத்தர் வந்து உருவ வழிபாட்டை வந்து அதிகமாக வந்து முன்வைக்கவில்லை. ஆனால் பௌத்த மதத்திலே 2 பிரிவாக பின்னால் ஏற்படுகிறது. ஒன்று ஈனயானம், ஒன்று மகாயானம். ஈனயானம் என்பது புராண பௌத்த சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு அதுதான் சரி என்று பேசக்கூடியவர்கள். மகாயானம் என்பது பல்வேறு அதனுடைய சாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னும் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. அதில் தான் வந்து இந்த புத்தரை வந்து சிலை வழிபாடாக வைப்பது, அவர் தெய்வமாக வணங்குவது போன்ற விஷயங்கள்லாம் அதில் உள்ளாக வந்துவிட்டது. மகாயான புத்திசம் வந்து மிக மீது கொண்டு பல்வேறு வடிவங்களில் வந்து அது போக தொடங்கியது. அதில் சில பிரிவுகள்லாம் உண்டாக தொடங்கியது. அதுதான் ஆந்திராவில் வந்த நாகார்ஜுனர் அவர்கள் வந்து யோகாச்சாரா புத்திசத்திலிருந்து அவர் வந்து சூன்யவாதம் என்பது குறித்து ஒரு பெரிய தத்துவ விளக்கத்தை முன்வைத்து பௌத்தத்தினுடைய இன்னொரு முகத்தை வந்து அவர் வந்து உருவாக்கினார் என்று சொல்லலாம். ஆக புத்தர், கௌதமர், சித்தார்த்தர் என்றெல்லாம் மாறி அது ஒரு தனிநபருடைய சிந்தனை என்பது மாறி அது மிகப்பெரிய ஒரு தத்துவ கோட்பாடாக பிற்காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று வந்து அது பல்வேறு முகங்களை கொண்டிருக்கிறது. ஜென் புத்திசமாக இருக்குது, டாவோயிசமாக இருக்குது, இன்னொரு எங்கேஜ்டு புத்திசம்ன்றாங்க, ஆக்டிவிஸ்ட் புத்திசமாக இருக்குது, இன்றைக்கு வந்து தமிழ் பௌத்தமாக இருக்கிறது. அதனுடைய வீச்சானது வந்து இந்த வெவ்வேறு முகங்களை கொண்டு வந்து மானுட சமதர்மத்துக்காக போராடக்கூடிய ஒரு மகத்தான தத்துவமாக மாறி வருகிறது. ஆக பௌத்தம் என்பது இன்று அளவிலும் பௌத்தம் என்ற பெயரில் இல்லை என்றாலும் கூட அது மனித உரிமை என்ற பெயரில் இருக்கிறது, மக்களுக்கான சம உரிமை என்ற பெயரில் இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து பிக்குணிகள் சேரும்போது அவர்களுக்கெல்லாம் விதிகள் பிக்குணிகளையும் சேர்த்துக்கிட்டார் புத்தர். மனவன் தயக்கம் இருந்தால் பிக்குனி சேர்த்துக்கிட்டார். பெண்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ஆனது கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் அது கொஞ்சம் ஆக்டிவிசம் இல்லாமல் போச்சு, இப்போ மறுபடியும் தொடங்கி இருக்குது. அப்போது பெண்களையும் கூட வந்து ஒரு சமமாக பாவித்து உள்ளே அழைத்துட்டு போன ஒரு தன்மை, தலித்துக்களை அரவணைத்து கொண்ட தன்மை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமாதர்களே எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்தர் வந்து இந்த வேதிக் கல்ச்சருடைய அந்த சாதி மத அந்த சனாதனம் என்றாலே கிட்டத்தட்ட அந்த வர்ணாசிர தர்மம் தான் அதை டோட்டலாக வந்து உடைச்சி எரிஞ்சிட்டு ஒரு பெரிய சங்கத்தை கட்டி அவர் வந்து தன்னுடைய தர்மம் என்பது என்ன என்பது சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆகையினால்தான் புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார்கள். இந்த புத்தரும் அவர் கொடுத்த தர்மமும் அதை கொண்டு போவதற்கான சங்கமும், இந்த 3 தான் வந்து மனித குலத்தை மேம்பட வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பௌத்தமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் பௌத்தம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவான டெக்ஸ்ட், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நுணுக்கமாக மனோநிலைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். ரொம்ப ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரு. ட்ரைனிங் ஆஃப் த மைண்டுக்கான ஒரு யுக்திகள் எல்லாம் நிறைய வந்து பௌத்த நூல்களில் காணப்படுகின்றன. அதற்கான ஒழுக்க சீலங்கள் எல்லாம் 8 ஃபோல்டு பாட்டில் நின்று போல இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் பற்றி நாம் இந்த காணொலியிலே பெரிதாக விளக்கவும் முடியாது என்பதாலும் நான் அவ்வளோ பெரிய அதில் எக்ஸ்பர்ட் இல்லைன்றதுனாலையும் இந்த அளவிற்கு இதை நிறைவு செய்து கொள்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.